ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆவியானவர் இன்னைக்கு அசைவாடினார்? ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவர் அசைவாடினார். ஆமென். நீங்க பிரேயர் பண்றப்பேலா, நீங்க துதிக்கிறப்பேலா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? உங்க மத்தியில அசைவாடுறார். ஆமென், ஆமென். ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றப்போ தான் தெரியுது பாருங்களேன், ஆண்டவர் வந்து இந்த சர்ச்சுக்கு ஒரு பாரத்தை வச்சிருக்காரு பாருங்க. இந்த சர்ச்சுக்கு எது தேவை, இந்த ஜனங்களுக்கு எது தேவை, எதுல மிஸ் ஆகுறாங்க, எது அவங்களுக்கு புரியல, எது அவங்களுக்கு புரிஞ்சு என்ன பண்ணாம இருக்காங்க, செயல்படுத்தாம இருக்காங்க. ஆமென். ஆண்டவர் பாருங்களேன் அப்படியே பயங்கரமா பேசுறாரு பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி விசுவாசத்தை பத்தி பேசினேன், கிருபையை பத்தி பேசினேன். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுதான், தெரிஞ்சதுதான், எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்ண முடியல, என்னால செயல்படுத்த முடியல. நான் செயல்படாம என்ன பண்றேன், ஸ்ட்ரகிள் பண்றேன். இன்னைக்கு கூட பாருங்களேன், ஆண்டவர் கொடுத்த டாபிக் என்ன தெரியுமா? இமேஜினேஷன். இமேஜினேஷன், இமேஜினேஷன் என்ன, என்ன என்னது தமிழ்ல என்னது? கற்பனை. ஆமென். உங்களோட கற்பனை, நீங்க கற்பனை பண்ணணும் பாருங்களேன். கற்பனை பண்ணதான் நான் இப்படி இருப்பேன்னு நினைச்சாதான் நான் எப்படி இருக்க முடியும் தெரியுமா? இப்படி இருக்க முடியும். அந்த 7 கச்சாடி நிறைய அந்த திராட்சை ரசம் இருக்குன்னு அவர் நினைக்கிறதுனால தான் எப்படி இருக்கு, சாரி, திராட்சை ரசம் இருக்கிறதுனால தான் என்ன எப்படி இருக்கு தெரியுமா? திராட்சை ரசம் இருந்துச்சு. 5 அப்போ 2 மீனை பெருக்க முடியும்னு நினைச்சதுனால தான் எப்படி இருக்கு தெரியுமா? பெருக்க முடிஞ்சிச்சு. ஆமென். நம்ம தாட்ஸ் எல்லாம் சில நேரம் எப்படி தெரியுமா இருக்குது? சில நேரம் ரொம்ப குறுகி போய் எப்படி தெரியுமா இருந்துருது? இதுல இருந்து தப்பிச்சா மட்டும் போதும், இந்த மலையில ஏறி அந்த சைடு தவுனா மட்டும் என்ன பண்ணும் போதும். இப்ப இருக்க சூழ்நிலை என்ன பண்ணா போதும், மாறுனா போதும். இப்ப இருக்கிற குளத்துல இருந்து அடுத்த குளத்துக்கு தாண்டுனா போதும். இந்த கரையில இருந்து அந்த கரை பார்த்தா எப்படி தெரியுது? பச்சையா தெரியுது. அங்க போனா மட்டும் போதும். அப்படி நினைக்கிறோம் பாருங்களேன். இப்ப இது எப்படி ஒர்க் ஆகும், என் இமேஜினேஷன் எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன் பாருங்க. எதுக்கு கடவுளோட இணைகிறது ரொம்ப முக்கியம்? கடவுளோட நான் ஏன் இணையணும்? அவர் தானே என்ன படைச்சாரு. அப்ப அவர் என்ன பண்ணணும்? என்னைய தேடி வந்து என்னைய தோல்ல தூக்கி தட்டி கொடுத்து என் பிரச்சனையெல்லாம் மாத்தி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அவரை நம்புவேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை படைச்சது காரணமே எதுக்கு தெரியுமா? என் கூட நீ பேசிக்கிட்டே இருக்கணும்ன்றது தான். நான் வந்து வேற யாரும் மாதிரியெல்லாம் படைக்கல. யார மாதிரி தெரியுமா படைச்சேன்? என்ன மாதிரி படைச்சேன். நீங்க இங்கிலீஷ்ல எடுத்து பாருங்களேன். He created on his own image. ஆமென். இமேஜினேஷனோட ரூட் வேர்டு எங்க தெரியுமா இருக்குது? இமேஜ். ஆமென், ஆமென். அவரை போலவே அவரு படைச்சார். He created on his own image. இமேஜினேஷன் எங்க இருந்து வருது தெரியுமா? அந்த இமேஜ்ல இருந்து தான் வருது. அவரை போலவே அவர் சிருஷ்டித்தார். அவரை போலவே நாமளும் என்ன பண்ணலாம்? சிந்திக்கணும். ஆமென், ஆமென். அவரை போலவே சிந்திக்கணும். அவர் சூழ்நிலைகள் எப்படி சிந்திச்சாரோ நானே என் சூழ்நிலைகள் எப்படி சிந்திக்கணும் தெரியுமா? அவரை போலவே சிந்திக்கணும். ஏன் தெரியுமா? He created his own image. ஆமென். அதான் என்ன பண்ணுது தெரியுமா? இமேஜினேஷனுக்கு ரூட் வேர்டு இமேஜ். ஆமென், ஆமென். இது மார்க் 12:24 படிங்களேன். மார்க் 12:24. எப்படி எப்ப கொள்றோம் தெரியுமா? நீங்க வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததுனால தான். அறிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தரை ருசித்து பாருங்கள் அவர் நல்லவர்னு நமக்கு தெரியும். நம்ம அதை ருசிக்காம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க இமேஜினேஷன்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒருவேளை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார் போல. ஒருவேளை என்ன பண்றாரு, ஆண்டவர் கண்ணை கட்டி அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஒருவேளை நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம ஏதோ பண்ண பாவத்துக்கு தண்டிக்கிறாரு. எங்க தெரியுமா இங்க இந்த தாட்ஸ் எல்லாம் வருது? நீங்க பைபிளை சரியா வாசிக்காததுனால, நீங்க சரியா ஜெபிக்காததுனால, அவரோட சரியா கனெக்ட் ஆகாததுனால அப்படி தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஜெபிங்க. ஆண்டவர் அப்படி இருக்காருன்னு தோணுதா, உடனே ஜெபிங்க. அவர் உங்ககிட்ட ஏதோ பேச இருக்காரு, உங்ககிட்ட பேச காத்துக்கிட்டு இருக்காரு. பிசாசு என்ன பண்றா தெரியுமா? உங்களை கண்ணை கட்டிட்டு உட்கார வச்சிருக்கான். ஆண்டவர் உங்ககிட்ட பேச வராருன்னு தெரியுது. பிசாசோட ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? பயங்கரமான ட்ரிக் என்ன தெரியுமா? அவன் மேல இருந்து அவனை கீழே ஆண்டவர் என்ன பண்ண தள்ளினப்ப எதனால தெரியுமா? அவன் தான் என்ன ஆக போறான்னு நினைச்சிட்டான். கடைசியில நான் தான் கடவுளாக போறேன்னு நினைச்சிட்டான். ஆனா ஆண்டவர் அவனால பீட் பண்ண முடியல. உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தள்ளி விட்டாரு. இப்ப பிசாசோட பெரிய ட்ரிக் என்னன்னா, மனுஷனை கிரியேட் பண்ணிட்டா அடுத்து இவனுக்கு நம்ம சேவை பண்ணணுமோ, அடுத்து இவனை நம்ம வொர்ஷிப் பண்ணணுமோ,
அடுத்து இவனுக்கு பின்னாடி நம்ம ஜால்ரா அடிக்கணுமோ, அப்படி யோசித்துட்டான் பாருங்களேன். விவரமா மூவ் பண்ணிட்டான். அதனால என்ன பண்ற தெரியுமா, இப்ப மனுஷங்களை அவன் கட்டுக்குள்ள வச்சிருக்கான். நம்ம கை இவங்க என்ன பண்ணணும், இவங்க ஆண்டவரை தெரிஞ்சுட்டா என்ன பண்ணிடுவாங்க, நம்ம என்ன பண்ணணும், இவனுக்கு ஆராதனை பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், இவனுக்கு ஒர்க் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும். பிசாசு பாருங்களேன் ரொம்ப ட்ரிக்கா வேலை பார்த்துருக்கான். அவன் வந்து நமக்கு கீழே வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்றான் தெரியுமா, ஆதாம் ஏவாளி என்ன பண்றான், பாவம் செய்ய வைக்கிறான். இன்னைக்கு அதே வேலை தான் பண்றான் பாருங்களேன். அவனை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசை வச்சு நம்ம வேலை வாங்கலாம். பிசாசு நம்ம காலுக்கடியில போயிடுவான். பிசாசை கண்டு நம்ம ஷூட் பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு தெரியாதனால தான் பாருங்களேன், பிசாசு ஐயோயோ அவரை தான் நம்மளால என்ன பண்ண முடியல, பீட் பண்ண முடியல, இவனை என்ன பண்ணலாம், பீட் பண்ணிடலாம். இவன்ட்ட இருக்க அபிஷேகத்தை என்ன பண்ணிடலாம், புடிங்கிடலாம். இவனுக்கு இருக்க ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலாம், கெடுத்துடலாம். அப்படி பண்ற நேரங்கள்ல நீங்க அதை விசுவாசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவனுக்கு அடிமை. ஒரு நோய் வந்துருச்சு, அவங்க முந்தி இருக்க நிலைமையை பாட்டு ரொம்ப மோசமா போயிட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவங்க முந்தி இருக்க நிலைமையை காட்டிலும் மோசமா போயிட்டாங்க. ஒரு பாடு வந்துருச்சு, அவங்க முந்தி இருக்கிற நிலைமை மோசமா போயிட்டாங்கன்னு அவனுக்கு கேள்விப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை மாதிரி ஹாப்பியா யாரும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆண்டவரை தேடுன உனக்கு என்ன ஆயிடுச்சு, கேடு வந்துருச்சு. ஆண்டவர் நினைச்ச, ஆனா அவனை ஆண்டவர் என்ன பண்ணல, ஆண்டவர் உன்னைய என்ன பண்ணல, நினைக்கல. இப்படியெல்லாம் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேத வாக்கியங்களை சரியா தியானிக்கல. ஆண்டவர் பேசணும்னு நினைக்கிறத பிசாசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நடுவுல தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமேன் ஆமேன். போன இடம் நான் சொன்ன மாதிரி ஒரு மிரர், ஒரு போலியான ஒரு மிரர் என்ன பண்றான் தெரியுமா, தூக்கி முன்னாடி வச்சிடுறான். உன்னைய பார்த்து என்ன பண்ணு, நீயே அழுது புலம்பிக்கோ. உன்னை பார்த்து என்ன பண்ணிக்கோ, உன் ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான் நினைச்சு நீ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கோ, உக்காந்துக்கோ. உன்னோட டெஸ்டினேஷன் எங்கேயோ இருக்கு, ஆனா நீ என்ன பண்ணிக்கோ, அங்கேயோ உட்காந்து அழுதுகிட்டே இருந்துக்கோ. ஏன்னா நடுவில் இருக்கிறது என்னது, ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியை பார்த்து நான் என்ன பண்றேன், என் திறனுக்கு, என் திராணிக்கு, என் அறிவுக்கு, என் பணத்துக்கு நான் எங்க இருக்கணும், இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறது எப்ப தெரியுமா, பிசாசு என்ன பண்றான் தெரியுமா, நடுவில் உட்காந்துருக்க வரைக்கும். ஆமேன். வேத வாக்கியத்தை புடிச்சிட்டு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், இது என் நிலைமை கிடையாது, நான் போக வேண்டிய தூரம் எங்க இருக்கு, ரொம்ப தூரம். ஆண்டவர் என்னை எங்க கொண்டு போறார் தெரியுமா, என் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு என்னை நடத்திட்டு போறார். திருப்பி படிங்களேன், மார்க் 12:24. பக்கத்துல இருக்க சொல்லுங்களேன், யார் சொல்றா தெரியுமா, இது இயேசு சொல்றாரு. ஆமேன். இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு, பைபிளை சரியா படிப்பா, என்னைய சரியா புரிஞ்சுக்கப்பா, தப்பானதை யோசிக்காதப்பா, உன் லிமிட் இவ்வளவுதான் நீ வைக்காதப்பா. ஆமேன். பக்கத்துல இருக்க மாதிரி சொல்லுங்களேன், உன் லிமிட் இவ்வளவுதான் இல்லப்பா, இன்னும் எவ்வளவோ தூரம் போகணும்பா. ஆமேன். பைபிளை ஒழுங்கா படியப்பா. ஆமேன் ஆமேன். பைபிள் சில நேரம் படிக்கிறோம் பாருங்களேன், அந்த இமேஜினேஷன் இல்லாதனாலதான் எப்படி தெரியுமா ஆயிடுது, ஏதோ ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை என்ன, இன்னைக்கு நான் ஒரு அதிகாரம் படிக்கணும், கட 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 ஓகே முடிஞ்சுச்சு. அதுல என்னப்பா சொல்லியிருக்கு, அவரா ஏதோ ரொம்ப இதா பேசியிருக்காருப்பா, ஒரு ஓமையா பேசி விட்டுருக்காருப்பா, ஒரு இதை சொல்லியிருக்கா, அப்படிதான் நினைக்கிறோன்னு பாருங்களேன். அதுல உங்க லைஃப்ல வந்து என்ன பண்றது இல்ல, அப்ளையே பண்றது கிடையாது. ஏன் சூழ்நிலையில இந்த வசனமா, இப்ப ஆபிரகாம் எடுத்துக்கோங்களேன், நீங்க பாருங்களேன், இப்ப ஒரு இமேஜினேஷன் ஏன் அவ்வளவு முக்கியம் விசுவாசத்துக்கும் கிருபைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சைடு எனக்கு ஒரு பர்சன் இருக்காரு, இந்த சைடு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு இருக்கவர் வந்து தேவன் அன்பா இருக்கிறார், தேவன் பிரியமா இருக்கிறார் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, எல்லா காரியத்தை என்ன பண்ணுவாரு, தேவன்கிட்ட வந்து சொல்லுவார். இந்த சைடு ஒருத்தர் இருக்காரு, அவர் நியாயப்பிரமாணத்தை என்ன வச்சிருக்காரு, ரொம்ப தீர்க்கமா வச்சிருக்காரு. அப்ப எப்படி தெரியுமா வருவாரு, ஒரு ஸ்டெப்பா வருவாரு, வந்து என்ன பண்ணுவாரு, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தா எனக்கு என்ன பண்ணுங்க, இதை செய்யுங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆசை இல்லை, இவ்வளோன்னு மட்டும் எப்படி செய்யுங்க. ஆனா தேவன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேத்துக்கு எப்படிதான், ஒரே தேவன் தான். ஆனா அவர் திங்கிங் எப்படி, இவர் திங்கிங் எப்படி இருக்கு, புரியுதா உங்களுக்கு? உங்க இமேஜினேஷன் தான். தேவன் வந்து என் தகப்பன் எனக்கு எல்லாம் செய்வாருன்னு நினைக்கிறேன்னா எல்லாம் செய்வாரு தான். இப்படி பொறுமையா போய் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேணும்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாலும் செய்வாரு தான். யார்கிட்ட இருக்கு தெரியுமா, உங்க இமேஜினேஷன் தான். உங்க இமேஜினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க இமேஜினேஷனே இல்லை, தேவன் வந்து எனக்கு பெருசா செய்வாருன்றப்ப, பெருசா செய்யறப்ப உங்க இமேஜினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது தெரியாது, ஆண்டவர் செய்யறாரா செய்யலையான்றதே யோசனையா இருக்கும். உங்க இமேஜினேஷன் இதுதான் அப்படின்னு இருக்கப்ப ஆண்டவர் செய்யறப்ப எப்படி தெரியுமா இருக்கும், நான் இவ்வளவுதாங்க கேட்டேன், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு நிறைச்சு கொடுத்துட்டாரு, என்னோட கற்பனையில இவ்வளவுதான் வரும்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளவு கொடுத்துட்டாருன்னு யோசிக்க வரும். எப்ப தெரியுமா, இமேஜினேஷன் இருக்கணும். இமேஜினேஷன் சொல்லிட்டு இருக்கோம்ல, அது எப்படின்னு தெரியுமா, ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீச்சர் வந்து
ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு சயின்ஸ்லையோ ஏதோ ஒன்று சொல்லி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புள்ள ஒன்று என்ன பண்ணு தெரியுமா, அதை அப்படியே நான் அந்த இடத்துல இருக்க மாதிரியும் அதுக்கு புரியுற மாதிரியும் இருந்தால் தான் என்ன பண்ணு தெரியுமா, புரியும். ஏன் தெரியுமா, அதுதான் இமேஜினேஷன். இது வந்து வெறும் படிக்கிறதுக்காகவோ டெஸ்ட் எழுதுறதுக்காகவோ அப்படியெல்லாம் கிடையாது. உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். நான் வந்து இப்போ நான் ஒரு சூழ்நிலையில இருக்கேன், இந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ள முடியாது. ஆமே, என் இமேஜினேஷன் பெருசு, அதை தடுக்கிறதுக்கு இதெல்லாம் வர்றப்ப இதெல்லாம் எனக்கு ஏமாத்திரம். என் இமேஜினேஷன் எங்க இருக்கு தெரியுமா, ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆமேன். இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், உங்க இமேஜினேஷன் எதுல இருக்கு? ஜெபிக்கிறோம், எல்லாருமே பயங்கரமா ஜெபிக்கிறோம். ஆனா எதுக்காக ஜெபிக்கிறோம்? நான் எங்க இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். என்னோட ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் எங்க இருப்பேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் எங்க இருப்பேன், என் ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கும், என் பெருக்கம் எவ்வளவு இருக்கும், என் பிசினஸ் எவ்வளவு விரிவடையும், என் சுகம் நான் எவ்வளவு பலவானா இருக்க முடியும். யோசித்திருக்கீங்களா? ஒரு 5 வருஷத்துக்கு அடுத்து நான் எப்படி இருப்பேன்? இதெல்லாம் ஒரு சாதாரண உலக தெரியாம பாருங்களேன். இப்போ நான் ஒரு அடுத்த லெவலுக்கு போறேன் எங்க கம்பெனியில அப்படின்னா, அவன் என்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, how do you see after 10 years about you? ஒன்ன 10 வருஷம் கழிச்சு நீ எங்க பாப்ப, உடனே ஒரு 5 வருஷம் கழிச்சு நீ எங்க பாப்ப? சாதாரண விஷயம் பாருங்களேன். உங்க வாழ்க்கையில் இப்படி பார்த்திருக்கீங்களா? என் இமேஜினேஷன் பெருசு. ஆமென் ஆமென். நான் கோடா கோடியா பெருகுவேனா, கோடா கோடியா பெருகதான் செய்வேன். ஆமென். நட்சத்திரத்தை போல விரிவடைவேனா என்ன பண்ணுவேன், விரிவடைதான் செய்வேன். இந்த கடல் மண்ணை பாக்கிலும் நான் எப்படி இருப்பேன், நிறைய தான் இருப்பேன். ஆமென். இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஆபிரகாம விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்றாங்க தெரியுமா? அவருக்கு அந்த காலத்துல பைபிளும் கிடையாது, ஒண்ணும் இல்ல. அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை மேல பாருப்பா, இந்த நட்சத்திரத்தை போல என்ன பண்ணுவேன், உன்னை உன் சந்ததிய பெருக்குவேன்னு சொன்னேன்னு என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் பின்னாடி கிளம்பி வந்துட்டாரு. அவருக்கு தெரியுமா தெரியாதா, ஆண்டவர் பண்ணுவாரா பண்ணலையா, ஒரு புள்ள கூட இல்லையா 90 வயசு வரைக்கும். ஆண்டவர் நீ அப்படி சொல்றாரே ஒரு நாள் கூட நினைச்ச மாதிரி இல்ல. ஆண்டவர் உனக்கு புள்ள தருவேன்னு சொன்ன உடனே சாராள் சிரிக்கிறாளே தவிர ஆபிரகாம் விழுந்து சிரித்தான் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல. அவன் எப்படி தெரியுமா இருந்தான், அவனுக்கு வாழ்க்கையில டவுனா வர 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 மேல பாக்குறான். ஏன் தெரியுமா, நட்சத்திரம் இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என்னைய இந்த மாதிரி பெருக்குவேன்னு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பெருக்குவேன்னு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பெருக்குவேன்னு சொல்லிட்டாரு. அப்படி பாருங்களேன். அதனாலதான் விசுவாசத்தின் தந்தை. அவன் இமேஜினேஷன் எங்க தெரியுமா, எங்கேயுமே குறுகி போல. அவன் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல அப்படின்றதுனால அவன் இமேஜினேஷன் என்ன பண்ணல தெரியுமா, குறுகி போல. இன்னைக்கு எல்லா விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா, அந்த இமேஜினேஷன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, கூட்டிட்டு போய் வெளியே போய் மேல மட்டும் பாருப்பா, இத மாதிரி செய்வேன்னு செய்யாம விடல. பாருங்களேன். அதுக்கடுத்து அவர் சந்ததியை பாருங்களேன். பைபிள் ஃபுல்லா யாரு சந்ததி தான், ஆபிரகாம் சந்ததி தான். நீங்களும் நானும் யார் சந்ததி தான், ஆபிரகாம் சந்ததி தான். நீங்களும் நானும் யாரு பிள்ளைங்க தான், ஆபிரகாம் பிள்ளைங்க தான். அவரோட ஆசீர்வாதம் எனக்கும் இருக்கு. அந்த இமேஜினேஷன் தேவை. இமேஜினேஷன் எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். நீங்க விசுவாசத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கும் இமேஜினேஷன் தேவை. நீங்க கிரேஸை பெற்றுக்கொள்றதுக்கும் இமேஜினேஷன் தேவை. அவர் என்ன மன்னிப்பாருன்னு நினைக்கிற இமேஜினேஷனால தான் கிரேஸ் வரும். அவர் என்னை ஆசீர்வதிப்பாருன்னு இருக்க இமேஜினேஷன் தான் விசுவாசமும் வரும். ஆமென் ஆமென் ஆமென். இன்னைக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். சில காரியங்களை நம்ம பிளாக் அவுட் பண்ணிடுறோம். இந்த இமேஜினேஷன்லாம் என்ன பண்ணல, பைபிள்ல இல்ல, இதை என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் உலக பிரகான காரியங்கள். இது மூலமா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்லாம் போக முடியும். இட்ஸ் a ஜெனரல் டாபிக். இது ஒன்றும் ஆண்டவர் வந்து உங்களை புஷ் பண்றதெல்லாம் இல்லை. பாருங்களேன், அந்த இமேஜினேஷனை ஆரம்பத்திலே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. எங்க தெரியுமா, எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணு, பேரிடு, நீ என்ன சொல்றியோ அது அதுவா இருக்கும். என்ன தெரியுமா, இமேஜினேஷன். அப்ப அவன் ஒரு யானையை பார்க்கறான் பெருசா, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். ஒரு எலியை பார்க்கறான், அதுக்கு ஒரு என்ன பண்றான், ஒரு பேர் வைக்கிறான். ஒரு செடியை பார்க்கறான், அதுக்கு என்ன பண்றான். எல்லாமே என்ன பண்ணுது தெரியுமா, ஒரு இமேஜினேஷன். இமேஜினேஷன். அவன் பாவம் செஞ்சப்பே எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரு இமேஜினேஷன் வந்துச்சு. எப்ப தெரியுமா, ஆண்டவர் என்ன தண்டிப்பார், அவர் முன்னாடி சிக்கனா என்ன பண்ணிடுவாரு, சின்ன பின்னமாக்கிடுவாரு அப்படின்னு யோசித்தது என்னது, ஒரு இமேஜினேஷன். ஆமென் ஆமென். அந்த இமேஜினேஷன் தான் பாருங்களேன் மனுஷனை கட்டி பயங்கரமா பண்ணுது. ஒரு சின்ன விசுவாசம் வர்றதுக்கு என்ன தெரியுமா தேவை, இமேஜினேஷன். எனக்கு இப்ப வழியே இல்லப்பா, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துக்கு என்னைய கொண்டு போவார். அது எங்க இருந்து தெரியுமா வருது, உங்க இமேஜினேஷன். உங்க இமேஜினேஷனை மட்டும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க யோசிக்காம ஆண்டவர் என்ன எப்படி நடத்துவார் அப்படின்னு நடத்துறப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியாது தெரியுமா, எங்க போறோம்னே தெரியாது. ஏன் தெரியுமா, நீங்க யோசிக்கவே இல்லை. ஆமென். இப்போ ஒரு சுகம் இல்லையா, அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே மாறுவாங்கன்னு நினைங்க, அப்படியே வருவாங்கன்னு பாருங்க, உங்க கண்கள்ல பாருங்க, உங்க இமேஜின் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இமேஜின் பண்ணுவாரு. என் கடன் பிரச்சனைக்குள்ள நான் முட்டி மோதிக்கிட்டு இருக்கேன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல நினைக்கிறீங்களா,
நான் ஒரு காலத்துல பயங்கர பணக்காரனா இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன், ரொம்ப கட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முந்தி எப்படி இருந்தீங்களோ அதை காட்டில ஆண்டவர் பெருசாக்குவாருன்னு இமேஜின் பண்ணுங்க. ஆமென். நான் ஒரு இடம் வாங்கினேன், இப்ப எனக்கு வந்து அந்த ஒரு இடத்துல ஒரு கல்லு கூட வைக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஒரு பில்டிங்கை பாருங்க. உங்களுக்கு அந்த பில்டிங் மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க இடத்தையும் பாருங்க, அங்க ஒரு பில்டிங்கை பாருங்க. அதுதான் இமேஜினேஷன். உங்க எண்ணங்களை ஆண்டவர் பாக்குறாருங்க. நீங்க மனுஷன் என்ன பண்றான், முகத்தை பாக்குறான், தேவன் இருதயத்தை பாக்குறாருன்னா தேவன் இருதயத்துல இருக்க எண்ணங்களை பாக்குறாரு. இருதயங்கள்ல எண்ணங்கள் தேவை. சூழ்நிலைகளை பார்த்துட்டு அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சா மட்டும் போதும்னு நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அப்படி படைக்கல மனுஷனை. ஆண்டவர் அப்படி படைக்கல. He created on his own image. ஆமென். உங்களுக்கு மட்டும் வந்தா போதும், அந்த இமேஜினேஷனையும் மாத்துங்க. என்னால பல பேர் என்ன பண்ணப்படுவாங்க, ஆசீர்வதிக்க படுவாங்க. நான் போற இடத்துல சுகம் உண்டாகும், நான் போற இடத்துல ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகும். ஆமென். நினைக்கணும். பாருங்களேன், இங்க சீசர்கள் எடுத்துக்கோங்களேன். நமக்கு பயங்கரமான எக்ஸாம்பிள்லாம் யாரும் தேவையில்லை, சீசர்கள் போதும். ஒரு இமேஜினேஷன் ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இமேஜினேஷன் தெரியுமா? போற இடத்துல இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் பண்ணிடுவாரு. நம்ம என்ன பண்ணலாம், பேசாம என்ன பண்ணலாம், பின்னாடியே போகலாம். இதுதான் இப்ப கிறிஸ்டியானிட்டியும். பாருங்களேன், கிறிஸ்டியானிட்டியும் இப்ப இதுதான். அவர் என்னமோ பண்றாருப்பா, நான் என்ன பண்றேன், பின்னாடியே அவருக்கு அடங்கி ஒடுங்கி அவர் எங்க போறாரோ அங்க என்ன பண்றேன், நானும் அப்படியே போயிட்டே இருக்கேன். அப்போ உனக்கு ஒண்ணு யோசனை இல்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாருன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? உங்க யோசனை தான் எங்க யோசனை, நீங்க செய்யறது தான் நாங்க செய்யறது. ஆமென், ஆமென். அப்படிதான் போது பாருங்களேன் நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்பா, நீ ஏதாவது யோசிப்பா அப்படின்னா, நீங்க செஞ்சா நான் என்ன பண்றேன், வாங்கிக்கிறேங்க. அப்படிதான் இருக்கு பாருங்களேன். உங்களுக்கு இப்ப தோணுதா இப்ப எப்படி இருக்குன்னு நம்ம வாழ்க்கை? எதுவுமே ஆசைப்படாம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த கெட்டகுமாரன் கதை எடுத்துக்கோங்களேன். அவன் வர்றான், வந்துட்டு அவனுக்கு என்ன பண்ணல, ஒரு யோசனையுமே இல்லை. அவன் என்ன பண்ணுவாரு, என் தேவன் எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, என்னைய சேர்த்துக்குவாரோ மாட்டாரோ அப்படின்னு வரான். அவங்க வந்து சேர்த்துக்கிறாரு. அவனுக்கு இமேஜினேஷன் இப்ப கிடையாது. ஆனா அவனுக்கு இமேஜினேஷன் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க அப்பா என்ன பண்றாரு, புது உடைய போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணோடனே அவனுக்கு எப்படி வந்துருச்சு தெரியுமா, பிலாங்கிங். நான் வந்து யாரோடது, அவரோட புள்ள. அதுக்கப்புறமும் அவன் இமேஜினேஷன் வந்து போய் அந்த பன்னித்தோட சாப்பிடலாமா அப்படி இருந்திருக்குமா, அப்படி இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அதுதான் பாருங்களேன், உங்களை மீட்டு எடுத்து கொண்டு வராரு, உங்க பாவங்கள்ல இருந்து மன்னிச்சு கொண்டு வராரு. கொண்டு வரப்பையும் திருப்பி நான் போய் அந்த பன்னித்தோட தான் சாப்பிடுவேன் நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? அதுதான் தப்புங்கிறேன் நான். ஆண்டவர் என்னை நடத்தி எங்கேயோ இருக்கிற என்ன ஆசீர்வதிச்சு கூட்டு வந்து ஒரு இடத்துல விட்டுருக்கப்ப நான் பெருசா இமேஜின் பண்ணணுமா, இல்ல நீங்க என்ன தரீங்களோ அதை எடுத்துக்கிறேன் சாமி அப்படின்ற மாதிரி இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. அப்படி இருக்கோம்னா நம்ம இதுல ஒரு இடம் இருக்கு தெரியுமா, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல விட்டாலும் எங்க போகுமோ அங்கதான். இதுதான் பாருங்களேன் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இப்ப இருக்குது. அவர் நம்மளை மீட்டு எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு உயரத்துல வச்சிருக்காரு. உயர பாருப்பா அப்படின்றப்ப, ஆண்டவரே நீங்க என்ன செஞ்சாலும் போதும், நீ உயர பாருப்பா, நீ எதை பார்த்தாலும் நான் உனக்கு தரம்பா, கால் வைக்கிற இடத்தெல்லாம் உனக்கு தரம்பா. நம்ம என்ன நினைக்கிற தெரியுமா, இருக்கிற இடத்த கொடுத்தா போதும் சாமி, எப்பா நீ பெருசா யோசி, உன் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாத்தையும் நான் தரேன்னு சொல்றப்ப என்னெல்லாம் என்ன அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்தா போதும்னு நினைக்கிறது தான். பாருங்களேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு எழுதி வைங்களேன், எழுதி வச்சு பாருங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன். நான்லாம் எழுதி வச்சுட்டேன். நேற்று எனக்கு இந்த மெசேஜ் கேட்ட உடனே எனக்கே ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. என்னடா ஒரு எண்ணமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏதோ போற வாழ்க்கையில என்ன பண்றோம், போறோம், ஒரு வேலை கிடைச்சிச்சு, சரி ஓகே, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, ஓகே, அப்படியே போற வழியில என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அப்படிதான் போய்கிட்டு இருக்கோமே தவிர உன் ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு பாருங்களேன். ஆண்டவர் வந்து எனக்கு எக்ஸாம்பிள் ஜேபஸ் தான் காட்டினாரு. ஏன்னா அவனுக்கு அவனோட திங்ஸ் வேணும் அப்படின்றத வாயை திறந்து என்ன பண்ணிடுவான் தெரியுமா, கேட்டுருவான். எனக்கு ஒரு மிக்சர் வாங்கணும், அது வாங்கணும், இது ஆனா அந்த சுச்சுவேஷன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வாங்கி தர முடியாத அளவுக்கு இருக்கும். 15,000 ரூபா, 25,000, 30,000 ரூபாலாம் கேட்பான். ஆனா நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும், இதெல்லாம் இப்படி வாங்க போறான்னு நினைப்போம். ஆனா என்ன பண்ணுவான் தெரியுமா, அவனுக்கு அவன் காரியங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். சைட் பை சைடு அவன் எப்படி இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா, இமேஜினேஷன் என்ன பண்ணு தெரியுமா இருக்கு. நான் ஒரு ஸ்டுடியோ செட் பண்ணுவேன்னா அதுக்குரிய காரியங்கள் என்னென்ன வேணும்னு அவன் நினைக்கிறது என்ன பண்ணுது தெரியுமா, நடக்குது. அதான் இமேஜினேஷன். இப்ப தேவன்கிட்ட போய் சீசர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு என்ன பண்றது, நான் ஓகேவா, இல்லை என்னைய மாதிரி இருக்கலாமா அப்படின்னு போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றது தெரியுமா, வெயிட் பண்ணுப்பா, இங்க வாப்பா, பாப்பா இங்க வா, இங்க உட்காரு, இந்த மாதிரி இருந்தாதான் என்ன பண்ண முடியும்,
அங்க வர முடியும்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்றாரு. இது எப்படி தெரியுமா? இப்ப ஒரு பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் வேணாம், ஒரு 10 வயசுல நினைச்சு பாருங்களேன். ஒரு 10 வயசுல இந்த பாட்டில் உங்க கையில கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது? சாதாரண தண்ணி பாட்டில். இதோட யூஸ் என்ன? இதுக்குள்ள இருக்க தண்ணிய குடிக்கிறது. இது எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க? தண்ணிய தேக்கி வைக்கிறதுக்கு. இது ஒரு 10 வயசுல வேணாம், ஒரு 5 வயசு பிள்ளைகிட்ட அதை கொடுத்து பாருங்களேன். அப்படியே பறக்கும், அப்படியே உருட்டும், அப்படியே அதை தூக்கி கீழே போட்டு விளையாடும், துப்பாக்கி மாதிரி சுடும், எல்லாமே பண்ணும். ஏன் தெரியுமா? இமேஜினேஷன். ஆமென். உங்க வாழ்க்கை அப்படிதான் பாருங்களேன். இதான் உங்க வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை இதுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் கையில கொடுக்கறப்ப அவர் பறக்கிறப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? பறக்கிற மாதிரி இருக்கும். அவர் அப்படியே உங்களை உயர்த்துறப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? உயர்த்துற மாதிரி இருக்கும். பிசாசு உங்களை வச்சு ஜெயிக்கிறப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இதுதாங்க இமேஜினேஷன். அதுதான் இமேஜினேஷன். ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவர் என் காரியங்களை எல்லாம் செய்வாருன்னு நினைச்சு நான் அவர் கையில கொடுக்கறப்ப அவர் செய்யறப்ப எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஈஸியா இருக்கும். ஆமென், ஆமென். இமேஜினேஷன் எப்ப தெரியுமா கட்டப்படுது? ஒரு இமேஜினேஷன் எப்ப கட்டப்படுதுன்னா, நீங்க என்னால முடியாது, என் காரியங்கள் என்னால முடியாது, என்னால வாய்க்காது, நான் இந்த கடன் இஎம்ஐ கட்டுறதுக்கே எனக்கு எப்படி இருக்கு, காசெல்லாம் கரெக்டா இருக்குப்பா, நான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை இந்த மெயின்டைன் பண்றதுக்கே எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கு, நான் வாங்குற காசை திருப்பி கொடுக்கறதுக்கே எனக்கு எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கு, நான் என்னோட மெடிக்கல் பில்ஸ் கட்டுறதுக்கே எனக்கு எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கு. அப்படி யோசித்துக்கிட்டு இருக்க நேரங்கள்ல உங்க இமேஜினேஷன் என்ன பண்ணுது தெரியுமா? குறைய ஆரம்பிக்குது. அப்ப ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், போயிடுறது. ஆனா அந்த இமேஜினேஷன் என்ன பண்ணாது? ஆண்டவர் உன்னை கோடா கோடியாய் பெருகுவேன், ஆமென், அவ்வளவுதான். ஓ, ஏன் என் சிச்சுவேஷன் இப்ப அப்படி இல்ல, நான் அப்படி பெருகுவேன்றது எனக்கு நம்பிக்கை இல்ல. உன்னை மேல பாருப்பா, நட்சத்திரத்தை கணக்கா மாத்துவேன்னு சொன்னாலும் எனக்கு ஆமென், எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வார். நான் என்ன பண்ணுவேன்? என் வழிகளில் போயிட்டு இருப்பேன். உன் வழி என்னப்பா அது தெரியாது, ஆண்டவர் காட்டுற வழியில என்ன பண்றேன்? போய்கிட்டு இருக்கேன். ஆமென், ஆமென். எந்த வழியிலப்பா போற அது தெரியாது. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு கோடு போடுவார், நான் என்ன பண்ணுவேன்? அதுல ரோடு போடுவேன். ஆமென், ஆமென். சரிப்பா, நீங்க அந்த கடைசியில என்ன ரொம்ப பண்ணுவாங்க? இப்படிலாம் இருக்க ஆளுங்க கடைசியில ஒரு நாள் இறக்குறப்ப என்ன தெரியுமா செய்வாங்க? தேவனுக்காக என்ன பண்ணாரு? அவர்களோட லக்க அடைஞ்சாரு. அவருக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன லக்கு இருந்துச்சுன்னு. ஆமென், ஆமென். நிறைய பேர் அப்படிதான் போயிடுறோம் பாருங்களேன். ஒரு இதுவே இல்லை, ஒரு இமேஜினேஷனே இல்லை. நான் எங்க இருப்பேன், 10 வருஷம் கழிச்சு நான் எங்க இருப்பேன், என் கையில என்ன இருக்கும், என்கிட்ட என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், நான் எப்படி இருப்பேன் நினைச்சு பாருங்களேன். இப்ப ஒரு உலகத்தரமான ஒன்று எடுக்கிறோம் பாருங்களேன். எலான் மஸ்க் யார் யாருக்கு தெரியும்? எலான் மஸ்க் யாருக்கு தெரியும்? ஒரு டெஸ்லாவோட ஃபவுண்டர், ஃபர்ஸ்ட் பிரைவேட் இது ராக்கெட் விட்ட நபர் அவர். அவரை நம்பி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா யூஎஸ்ஏவே அவர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, ஸ்பேஸ். அப்படி இருக்க ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு ஆரம்பமே எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சானா இல்ல, எடுத்ததெல்லாம் ஃபெயிலியர். அவர் ஒரு காருக்கு நிறுவனம் கொண்டு வராரு, ஏகப்பட்ட ஃபெயிலியர். இது கொண்டு வராரு ஃபெயிலியர், அது கொண்டு வராரு ஃபெயிலியர், ஃபெயிலியர் 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 ஃபெயிலியர். ஆனா அவர் என்ன பண்ணல தெரியுமா? நம்மள மாதிரி ஒரு இடத்துல சரிப்பா 3 கம்பெனி ட்ரை பண்ணிட்டேன், 3 என்ன பண்ணிருச்சு? படுத்துக்குச்சு. நான் என்ன பண்ண போறேன்? என்னோட இமேஜினேஷன் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்ன பண்ணல, முடியல. அவர் இமேஜினேஷன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த உலகத்தையும் என்ன பண்ணணும்? கான்கர் பண்ணணும். என் பேர் என்ன பண்ணணும்? மூலம் முடுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? தெரியணும்னு பண்ணாரு. ஸ்பேஸ் ஃபிளைட் ஆரம்பிச்சாரு, வெளியே ஸ்பேஸ் டிராவல் கொண்டு போறாரு, பெரிய பெரிய சேட்டலைட்ஸை ஈஸியா ராக்கெட் மூலமா கொண்டு போறாரு. இப்ப அவருக்கு அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? அந்த வேர்ல்டு 10க்குள்ள என்ன பண்ணிட்டாரு? உள்ள வந்துட்டாரு. ஏன் தெரியுமா? அவர் இமேஜினேஷன் என்ன பண்ணல தெரியுமா? ஃபெயிலியர்ஸ் ஓவர்டேக் பண்ணல. நான் ஒரு இடத்துல விழுந்து போறேன்னா அந்த இடத்துலயே விழுந்து கிடக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஏன் தெரியுமா? நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன், ஆனா அந்த தப்புக்குள்ளேயே நான் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பே நீ என்ன பண்ணிரும்? அமிக்கிறோம். ஆனா அதே தப்ப நாங்க அப்பாட்ட சொன்னா அதை எனக்கு சால்வ் பண்ணுவாரு, எனக்கு புரிய வைப்பாரு, இந்த தப்பை இனிமேல் செய்யாம என்னைய பாத்துக்குவாரு, எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு போறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வாழ்வடைவான். ஆமென், ஆமென், ஆமென். அதான் பாருங்களேன், நான் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன், நிறைய மெசேஜ் எடுத்துட்டு வந்தேன், ஆனா டாபிக் வேற எங்கேயோ போயிருச்சு.
நீங்க ஆதியாகமம் 1:27 படிங்களேன். இதுதான் நான் சொன்ன அந்த இது. God created on his own image. ஆமென். தேவன் சாயல் ஆகவே சிருஷ்டித்தார். ஆமென் ஆமென். அவரை போலவே என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். இது பாத்தீங்கன்னா நீங்க ஜெனிசிஸ் 12 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆபிரகாமோட பிளெஸிங் ஸ்டார்ட் ஆகுது, ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஆபிரகாம் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு ஜேர்னி கிளம்புறாரு. அவருக்கு கொடுத்த ஒரே என்னது தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு இது என்ன? மேலே பாருப்பா ஸ்டார்ஸை, நான் பாரு நான் என்ன பண்ணுவேன், உன்னைய கூட்டு போறேன், உன்னைய என்ன மாதிரி பண்ணுவேன், மேலே பார்த்து அந்த மாதிரி உன்னைய பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னோடனே ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பண்றா? குடும்பத்தோட கூட்டுட்டு கிளம்புறான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்குது? அவரோட ஆபிரகாமோட இமேஜினேஷன். இப்போ மோசே எடுத்துக்கோங்களேன். ஒரு செங்கடல் முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க? கல்லை எடுத்து இவனை கொண்டுட்டு என்ன பண்ணலாம்? திருப்பி ஈஜிப்டுக்கே போயிடலாம், அடிமையாவே வாழ்ந்துட்டு போயிடலாம். இவன் என்ன பண்ணிடுவான்? இப்போ நம்மளை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் மோசையோட இமேஜினேஷன் எப்படி தெரியுமா இருக்கு? ஆண்டவர் எப்படியாவது நடத்தி கொண்டு வர. ஏன் தெரியுமா மோசைக்கு அப்படி இமேஜினேஷன் இருக்கு? அவர் 10 வாதையும் பார்த்தாராங்க. அவர் தான் அங்கே முன்னாடி நின்று என்ன பண்ணாரு? எல்லாமே செஞ்சாரு. அப்போ அவர் இமேஜினேஷன் எப்படி தெரியுமா இருக்கு? பெருசா இருக்கு. அவர் என்ன பண்ணலன்னா இந்த முறுமுறுப்பெல்லாம் கேட்டுட்டு அவர் அடங்கி போகல. சில நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் பாருங்களேன். நிறைய பேர் நம்மகிட்ட முறுமுறுத்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை பண்ணேன்ப்பா, நான் இதை செஞ்சேன்ப்பா, நான் அந்த பேங்க்ல இவ்வளோ காசு போட்டேன்ப்பா, இவ்வளோ எடுத்து ஒரு வீடு வாங்கினேன்ப்பா, இது பண்ணேன்ப்பா, அது பண்ணேன், எல்லாம் என்ன பண்ணிருச்சு? லாஸா போச்சு. என் கையில இருந்த காசு எல்லாம் என்ன பண்ணிருச்சு? எல்லாமே போச்சு. நான் என்ன நீ யோசித்த பத்தியா? அதே தான் நானும் யோசித்தேன். ஆனா எனக்கு என்ன ஆயிடுச்சு? வாழ்க்கை போயிருச்சு. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்நேரத்தில் என்ன பண்ண தெரியுமா? உங்க இமேஜினேஷன் உங்கள்கிட்ட ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. வேற யாரோ சொல்ற ஒண்ணு என்னை என்ன பண்ணிக்க கூடாது? பாதிக்க கூடாது. இது எங்க இருந்து தெரியுமா இருக்குது? தாவீது எடுத்துக்கோங்களேன். சப்ரஸ்ட், ஒப்ரஸ்ட், டிப்ரஸ்ட். யாரு? ஒடுக்கப்பட்டோர், கடன்பட்டோர், துன்புறுத்தப்பட்டோர். இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. தாவீது என்ன பண்றாரு தெரியுமா? சவுலுக்கு பயந்து அங்க போறாரு. ஆனா என்ன பண்ண தெரியுமா? அவரோட இமேஜினேஷன் எங்க தெரியுமா இருந்துச்சு? நான் ஒரு நாள் என்ன பண்ணுவேன்? ராஜா ஆவேன். ஆனா இந்த கூட்டத்துக்குள்ள நான் ராஜா ஆவேன் அப்படி நினைக்கல பாருங்களேன். இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணுவேன்? ராஜா ஆவேன். அவர் அந்த கூட்டத்துக்குள்ள நான் ராஜா ஆவேனா ஈஸியா ராஜா இருக்கலாம். ஏன்னா இருக்கிறது பூரா யாரு? இருக்கிறது பூரா குறுகின மென்டாலிட்டி கொண்ட ஒரு கும்பல். அவங்க ஒய்ஃப் எல்லாம் தூக்கிட்டு போனப்ப கூட யாரை கல்லெறிஞ்சு கொள்ளலாம்னு நினைச்சாங்க தெரியுமா? தாவீதை கல்லெறிஞ்சு கொண்டுட்டு என்ன பண்ணலாம்? நம்ம தேடாம என்ன பண்ணலாம்? அப்படியே இருந்துக்கலாம். அப்படி நினைக்கிற கும்பலை தாவீது என்ன பண்றான் தெரியுமா? மைட்டி ஆர்மியா மாத்த முடிஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? அவனோட இமேஜினேஷன் ரொம்ப பெருசு. ஆமென். சாமுவேல் அபிஷேகிச்ச உடனே அவன் இமேஜினேஷன் எங்க பெருசு தெரியுமா? அந்த ராஜாட்ட உட்காருவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவீது அந்த சாமுவேல் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு. தாவீது என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? திருப்பி ஆடு மேய்ச்சிட்டே இருந்திருக்கலாம். தேவன் வழி காட்டுவார், தேவன் சித்தம் எனக்கு கொள்வார், தேவன் சித்தத்தை எனக்கு தருவார், அப்படி அங்கேயே போயிருந்திருக்கலாம் பாருங்களேன். தாவீது அப்படி பண்ணல. உடனே என்ன பண்றான்? அரண்மனைக்கு போறான், கிண்ணறம் மீட்டுறான், ஜோனத்தான் கூட ஃப்ரெண்டை பிடிக்கிறான். அப்படியே பாருங்களேன், அவனோட வழியை என்ன பண்ண பாக்குறான்? அவனோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண பாக்குறான். அதுதாங்க இமேஜினேஷன். தேவன் எனக்கு ஒன்று சொன்னா அந்த வழியில நான் நடப்பேன். அந்த வழி எனக்கு கை கூடும். ஆமென். பிசாசு என்னென்னமோ பண்றான் பாருங்களேன். அசுத்தாவிய சவுலுக்குள்ள இறக்கி ஈட்டி எறிகிறான், என்னென்னமோ பண்றான். ஜோனத்தான் போய் என்ன பண்றான்? கெஞ்சுறான், கதறான். ஜோனத்தான் என்ன பண்றான்? இல்ல எங்க அப்பா கொல்லதான் பாக்குறாரு, ஓடுங்கிறான். ஓடுறான், போய் கோலியாத்தோட பட்டயத்தை வாங்குறான். அங்க இருக்க ஒரு ஆளு சொல்லி என்ன பண்றான்? சவுல் அங்க வரான், ஓடுறான். பாத்தீங்களா தாவீதோட வாழ்க்கை? அவனை எதுவுமே மேற்கொள்ள முடியல. எதுவுமே, எந்த காரியம் எல்லாம் எடுத்து பாருங்களேன். அவனுக்கு தப்பிச்சு ஓடி போறதுக்கு ஏகப்பட்ட ஊர் இருந்துச்சு. வேற ஊருக்கு ஓடின ராஜா என்ன கேட்கறான்? என் கூட என்ன பண்ணு, சேர்ந்துக்க, நம்ம என்ன பண்ணலாம், மைட்டி ஆர்மியா இஸ்ரவேலை என்ன பண்ணலாம், கேப்சர் பண்ணலாங்கிறான். ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உன் கூட எல்லாம் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனோட இமேஜினேஷன் எப்படி தெரியுமா இருக்கு? பெருசா இருக்கு. உங்க இமேஜினேஷன் அப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். நான் உனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கேன், உனக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கேன், நீ இதை செய்வ அப்படின்னு சொல்றப்ப, என்னால செய்ய முடியும்னு நினைச்ச அந்த பாதைகள்ல நடக்கிறப்ப ஆண்டவர் காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஆமென். தாவீதை என்ன பண்ண முடியல தெரியுமா? எதுனாலையும் அடக்க முடியல. சாத்தான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறான், ஒன்னும் என்ன பண்ணல,
அடக்க முடியல. ஏன் தெரியுமா? அவர் இமேஜினேஷன் எங்க இருந்துச்சு தெரியுமா? ராஜா ஆவேன், நான் இஸ்ரவேலை நடத்துவேன், என் சந்ததி இஸ்ரவேலை நடத்தும், என் சந்ததியில ஆண்டவர் பிறப்பாரு, என் சந்ததியில ஒருத்தர் பிறந்து இந்த உலகத்தை மீட்பாரு. ஆமேன், ஆமேன். அப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். அவ்வளவு பெரிய சிந்தனை நமக்குள்ள தேவை. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு போய் இன்னைக்கு சாயங்காலம் உட்காந்து ஜோம் பண்ணி 10 வருஷத்துக்கு கழிச்சு நான் எப்படி இருப்பேன், நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், 10 வருஷம் கழிச்சு என் நிலைமை எப்படி இருக்கும், என் சந்ததி எப்படி இருக்கும், என் பிள்ளைய எப்படி இருப்பாங்க, எனக்கு வரப்போற சந்ததி எப்படி இருக்கும், என் காசு எப்படி இருக்கும், என் படம் எப்படி இருக்கும், என் சுகம் எப்படி இருக்கும், எழுதுங்க. ஒரு நோட் போட்டு எழுதுங்களேன். உங்களுக்கு 10 வருஷத்துக்கு கழிச்சு திருப்பி பார்க்கறப்ப பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் உங்களை அவ்வளவா நடத்துவார். அதுல நீங்க எழுதிட்டு நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. ஆண்டவர் வந்து என் காரியங்களை நடத்துவார், ஆண்டவர் போடுற கோட்ல நான் என்ன பண்றேன் போறேன்னு இருக்கக்கூடாது. நீங்க அதை வந்து வாஞ்சிக்கணும். ஆமேன். வாஞ்சிக்கிறப்பதான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும் தெரியுமா? கொடுக்க முடியும். இப்போ ஒரு புள்ள அவங்க அப்பாட்ட போயிட்டு ஒரு பெரிய இது கேக்குதுன்னு, ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பொருள் கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயே வாஞ்சியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பா என்ன பண்ணிடுவாரு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டாவது என்ன பண்ணுவாரு? வாங்கி கொடுத்துருவாரு. அதே ஒரு புள்ள 1 கோடி ரூபாய் கேட்டுட்டு சும்மா அப்படியே போயிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா விளையாட்டு கேட்டான் போல பயவுள்ள அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆமேன், ஆமேன். அப்படிதானே ஆயிடுது. நீங்க யோசித்து பாருங்களேன். சாதாரண ஒரு அப்பா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டுட்டு அதை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணிடுவாரு? நல்லதா போச்சு, என்ன மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த புள்ள வந்து நொச்சரிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயே ஒரு நோக்கமா இருக்கு, அதுலயே பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குற அப்பாவா இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? வாங்கி கொடுப்பார். ஏன் தெரியுமா? அதோட வாஞ்ச என்ன பண்ணுது தெரியுமா? அதுலதான் இருக்குன்னு இருக்கும். அதுதான் இமேஜினேஷன். ஆமேன். பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்களேன், இந்த உலகத்துல இருக்க பொல்லாத தகப்பனே அப்படி செய்யறப்ப என் பரலோக தகப்பன் செய்ய மாட்டாரா? ஆமேன். அதனாலதான் என்ன சொல்றேன் தெரியுமா? இமேஜின் பிகர், இமேஜின் பிகர். பெருசா யோசிங்க, மேலானவைகளை தேடுங்கள் தான் சொன்னாரே தவிர உன்னோட இருக்கிற தகுதியை பார்த்து நீ தேடு அப்படி சொன்னாரா? மேலானவைகளை தேடுங்கள், மேலானதை தேடுங்க. ஏன்னா கொடுக்க போறது நீங்க இல்லைங்க, அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? மேலானவைகளை தேடுங்கள். பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? இதே இமேஜினேஷனை யூஸ் பண்றான். என்னடா இது இமேஜினேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் கேளுன்ட்டு இப்ப என்ன பண்றான்? பிசாசு வந்து சொல்றானேன்னா, ஆமா, பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? இயேசுவை கூட்டு போய் எங்க வேணும் மாட்டான் தெரியுமா? தேவாலயத்து மேல் நிப்பாட்டி என்ன பண்றான்? சுத்தி பாருப்பா, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன், நீ என்ன பண்ணு, எனக்கு என்ன பண்ணு, பணிஞ்சு கொள்ளு, என்னைய பணிஞ்சு கொள்ளு. அவனுக்கு எங்க தெரியுமா அந்த ஆசை இருக்குது? ரொம்ப காலமா என்ன பண்ணுது அந்த ஆசை இருக்கு. தேவனை தான் என்ன பண்ண முடியல, தேவகுமாரன் என்ன பண்ணலாம், நம்ம சைட சேர்த்துக்கலான்ற மாதிரி. அவ்வளோ பெரிய இமேஜினேஷன் யாரு தரா தெரியுமா? தேவன் தரல, பிசாசு தரான். தேவனுக்கு என்ன பண்றாரு? சுத்தி பாருப்பா, இது எல்லாம் என்னோடதுதான், நீ என்னை வணைஞ்சிட்டா என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஆமேன். பிசாசுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கு பாருங்களேன். பிசாசுக்கே இருக்கிறப்ப நம்ம அவனை காட்டிலும் பெரிய ஆளுக இமேஜினேஷன் இருக்க கூடாதா? இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? இருக்கணும். ஆமேன், ஆமேன். மேலானவைகளை தேடுங்கன்னு சொல்றப்ப நம்ம மேலானவைகளை தேடிதான் ஆகணும். ஆமேன். அதை நோக்கி பயணிக்க தான் செய்யணும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஒரு இடத்துல குறுகி இருக்காங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் உலகப்புறமானது, இதெல்லாம் உலகப்புறமானது, பணம் உலகப்புறமானது, நகம் உலகப்புறமானது, உலகப்புறமானது. நீ பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பேசுறியா, அது உலகப்புறமானது. எதுவுமே நீ என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ணணும்? ஒரு ஓரமா உட்காந்து அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்றதுனாலதான் பாருங்களேன், கிறிஸ்டியானிட்டி பெருகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுது தெரியுமா? ஒரே இடத்துல முடங்கி கிடக்கு. ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட ஏதாவது இருந்தாதான் 4 பேர் என்ன பண்ணுவான், இவர்கிட்ட என்னமோ இருக்குது, இவன் கேட்கறதெல்லாம் என்ன பண்ணுது, அடையிறான். இவன் அன்னைக்கு சொன்னப்ப நம்ம என்ன பண்ணோம், சிரிச்சோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றான், அதுல இருக்கான்னு சொல்லி ஏதோ இருக்குன்னு தேடி வருவாங்க. ஆமேன். நான் ஆண்டவர் போட்டு கோட்லயே போறேன்னா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய கோடை போட்டாலும் கண்ணு தெரியாது. ஏன் தெரியுமா? உங்க இமேஜினேஷன் இல்ல. உங்க இமேஜினேஷனை நீங்க மீண்டும் எடுத்துக்கணும். இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? உங்க இமேஜினேஷனை நீங்க எடுக்கணும். பிசாசு உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்க இமேஜினேஷனை இன்னைக்கு உடைக்கணும். ஆமே. நான் பெருசா யோசிக்கணும், இந்த சர்ச் நிரம்பி வழியணும், இந்த சர்ச் பெருசா ஆகணும், பெரிய சர்ச்சா எனக்கு கிடைக்கணும், நிறைய பாஸ்டர்ஸ் இங்க வரணும், நிறைய அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் கிடைக்கணும், இங்க எங்க வொர்ஷிப் உலகம் ஃபுல்லா தெரியணும், இன்னைக்கு மெசேஜ் உலகம் ஃபுல்லா கேட்கணும். அப்படி ஆசை இருக்கணும். நம்ம இமேஜினேஷன் வேணும். ஒரு 20-30 பேர் மட்டும் நான் சேர்ந்து உட்காந்து நான் ஆராதிச்சுட்டு இருக்கேன்னா அது இமேஜினேஷன் கிடையாது. தேவன் உங்களை அதுக்காக அவர் தேர்ந்து எடுக்கல. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நம்ம ஒரு குறுகி இருக்கோம்னா காரணம் என்ன? நம்ம இமேஜினேஷனே இல்ல.
நான் என்ன நினைக்கிறேன், என்கிட்ட வருமானம் வர்ற வருமானத்துக்கு நான் என்ன பண்றேன், வேலை பார்க்கிறேன். வர்ற வருமானம் எனக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, இன்னைக்கு வயிறு நிறைஞ்சு நான் என்ன பண்றேன், திருப்தியா இருக்கேன். அந்த இடத்துல இருந்து மாறணுங்கிறார் ஆண்டவர். நீ ஒரு குட்டை கிடையாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுதான், நீ ஒரு குட்டை கிடையாதுப்பா, நீ ஒரு கடலா மாறணும். ஆமென். அந்த கடல் மூலமா ஏகப்பட்ட பேர் உன் வாழ்க்கையில செழிக்கணும். ஆமென். ஆமென். எத்தனையோ சர்ச்சஸ் பாருங்களேன், 10 பேர்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு பல லட்சங்கள்ல இருக்கு. ஒரு சின்ன அந்த கிராசரி ஸ்டோர்னு சொல்லுவாங்க அமெரிக்கால எல்லாம், நம்ம பலசர கடையில வாடகைக்கு சண்டே லீவு, அதனால அந்த கடையில ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க, வொர்ஷிப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. ஆமென். சர்ச் எதுல நடக்குது தெரியுமா? காம்ப்ளெக்ஸ்ல நடக்குது. 51 கடைக்கு அவங்களுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமென். அப்படி பெருசாகுது. இமேஜின் பண்ணுங்க. உங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என்ன பண்ண போறாரு, என்னை பெருக்கத்துல கொண்டு வர போறாரு. நான் பெருக போறேன், நான் ஒடுங்கி போறது இல்லை, என் சுகம் உண்டாக போகுது, என் பலன் உண்டாக போகுது, நான் இழந்து கொண்டதை எல்லாம் நான் மீட்டுக் கொள்ள போறேன். நான் ஏன் தெரியுமா, என் இமேஜினேஷன் பெருசு. ஆமென். ஆமென். யோசிங்களேன். அதே மாதிரி ஆண்டவர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரத்துல நம்மளோட இமேஜினேஷன் எப்ப தெரியுமா காணாம போகுது, நம்ம சூழ்நிலைகள் நம்ம நெருக்கும் போதுதான். நான் யோசித்திருப்பேன், நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் ஒரு கோடீஸ்வரனா இருப்பேன், எனக்கு கீழே இவ்வளவு பேர் இருப்பாங்க, எனக்கு வீடுகள் இருக்கும், நிலங்கள் இருக்கும், அப்படிலாம் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்க ஒரு சூழ்நிலை என்னை அமுக்கிறப்ப அதெல்லாம் நான் என்ன பண்றேன் தெரியுமா, மறந்து போயிடுறேன். அடப்பாப்பா, அது 10 வருஷம் கழிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு என்ன, இப்பயே தண்ணி குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இப்பயே எனக்கு என்ன பண்ண முடியல, எந்திரிச்சு நிக்க நேரம் இல்லை. கடன்காரன் வர்றப்ப நான் எப்படி இருக்கேன், ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கேன். நான் எப்படிப்பா 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு உங்க இமேஜினேஷன் என்ன பண்ணிருது தெரியுமா, குறுகி போயிருது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பலன் இல்லாதவர்கள் எல்லாம் என்கிட்ட என்ன பண்ணுங்க, வாங்க, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு பலனை தரேன். ஆமென். ஏன் தெரியுமா, நீங்க டைரக்டா அவரோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்டன்ஸ் எல்லாம் அவர் எடுத்துக்குவார். உங்க இமேஜினேஷன் நோக்கி நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆமென். ஆமென். பேதுரு எடுத்துக்கோங்களேன். பேதுரு வந்து சாத்தான் வந்து என்ன தெரியுமா சொல்றா, நீங்க அவன் மேல ஒரு இமேஜினா இருக்கிறதுனாலதான் என்ன பண்ணுது தெரியுமா, அவன் என்ன பண்றான், ஜாலியா இருக்கான். நீங்க ஒரு யோசனையாவே இருக்கீங்க அவன் மேல, அதனால என்ன பண்றான், ஜாலியா இருக்கான். யோபு ஜாலியா இருக்கான் அப்படின்னு இந்த சாத்தான் சொல்றப்ப, சரி அவனை என்ன பண்ணிடு, டெஸ்ட் பண்ணிக்கோ, ஆனா அவன் என்ன பண்ணிடு, உயிரை மட்டும் தொடாதெல்லாம் சொல்லிட்டாரு வச்சுக்கோங்களேன். யோபு வந்து அவனுக்கு எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு நினைச்ச நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணல, மறுதளிக்கல. ஏன் தெரியுமா, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இமேஜினேஷன். ஆமென். நான் இப்ப இருக்க நிலைமையை காட்டிலும் இன்னொரு என் நிலைமை பெருசா இருக்கும்னு நினைச்சதுனாலதான். என் நிலைமை என்ன ஓவர்டேக் பண்ணுது, என் இமேஜினேஷன்னா நான் சரியா இல்லைன்னு அர்த்தம். ஆமென். ஆமென். இப்ப இருக்க சூழ்நிலையோ, இப்ப இருக்க வியாதியோ, இப்ப இருக்க பிரச்சனையோ என்ன மேற்கொள்ளுதுன்னா நான் பைபிளை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், நான் ஆண்டவரோட கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். என் சர்ச்சுக்கு இப்படி காத்தடிச்சிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா, நம்ம தான். என் இமேஜினேஷன் சரி இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு திருத்தணும் பாருங்களேன். ஆண்டவர் பேசுறப்ப அவ்வளவு பயங்கரமா பேசினார். ஏன் தெரியுமா, நம்ம சர்ச் எல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டியதுதான். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, நம்மளே ஒரு குறுகின வட்டத்துல வாழ்றப்ப வெளியே இருக்கவன் எப்படி தெரியுமா இருப்பான், சர்ச்சுக்குலாம் தான் போறான், இப்படி இருக்கான், என்ன மாதிரி தான் இருக்கான், நான் எதுக்கு என்ன பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறான். தான் நீங்களும் நானும் தான் அந்த எக்ஸாம்பிள். நம்ம தடுக்கிற ஆண்டவரோட ஆசீர்வாதம் தடுக்கிறது நம்ம தான். நம்ம இமேஜினேஷன் பெருசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா சைக்கிள்ல வந்தா இன்னைக்கு என்ன பண்றான், கார்ல வரானே, எப்படி இவனுக்கு வந்துச்சு, இவனை நம்ம இப்படி நினைச்சு கூட பார்க்கலையே, எப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஏதோ இருக்குதுன்னு பாக்குறதுக்காக என்ன பண்ணுவான் தெரியுமா, உள்ள வருவான். ஆமென். ஆமென். யார் சொல்ல முடியும், ஒரு சவுலா கூட உள்ள வரலாம், அவன் பவுலா வெளியே போய் நம்ம சர்ச்சை நிரப்பலாம். ஆமென். 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 உங்களால என்னால முடியும் பாருங்களேன். இமேஜினேஷன் தான். பவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பெரிய பெரிய இமேஜினேஷன் வச்சிருந்தான். ஜெயில உடஞ்சப்ப அவன் ஈஸியா ஓடி போய் தலைமறைவா இருந்து அப்படி ஊழியம் செஞ்சிருந்தா கூட என்ன பண்ணியிருக்கலாம். அவன் இமேஜினேஷன் என்ன பண்ணு தெரியுமா, பெருசு. நீ எங்க பிடிச்சாலும் ஆண்டவர் என்ன பண்ற தெரியுமா, அவன் யூஸ் பண்றாருப்பா. எனக்கு ஜெயிலர் நீ தானே அடிச்சு உள்ளதல்ன, உன் குடும்பத்தை இங்க கொண்டு வா, நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். ஏன் தெரியுமா, அவன் இமேஜினேஷன் தெரியுமா, ரொம்ப பெருசு. குறுகின வட்டத்துக்குள்ள வாழ பாருங்களேன். பவுல் அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனை வருது, ஆனா அவன் இமேஜினேஷன் எப்படி தெரியுமா, பெருசா இருந்துச்சு. கடைசியில பவுல் செஞ்ச ஊழியம் மாதிரி யாருமே என்ன பண்ணல, செய்யல. ஆமென். இந்த எனக்கு இமேஜினேஷன்லாம் இருக்குது,
இந்த இமேஜினேஷன்லாம் ரைட்டா ராங்கான்னு தெரியல, நான் யோசிக்கிறதெல்லாம் கரெக்டா தான் இருக்குது, ஆனா எனக்கு என்ன பண்ண தெரியல, இது கரெக்டான வழியில போதா தப்பான வழியில போறதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒண்ணுதான், டைரக்டா என்ன பண்ணிருங்க, அங்க ரிங் அடிச்சிருங்க. ஆமேன், ஆமேன். ஏன் தெரியுமா, நான் டார்க்கஸ்டா இருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப டார்க்கா இருக்கு, நான் இங்க இருந்து ஒரு யோசனை எடுக்கிறேன், இந்த யோசனை கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமான்னு தெரியுது, யாரு தெரியுமா தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் தெரியுமா, இருளுகளையும் நடவாடுற தேவன் அவர். ஆமேன், ஆமேன். உங்களுக்குள்ள வந்து அவர் பண்ணணும்னா நீங்க ஜெபிச்சா மட்டும் போதும். உங்களோட திங்கிங்ஸ் எல்லாமே எப்படி தெரியுமா இருக்கும், அவர் கொடுக்கறதாவே இருக்கும். உங்களுக்கு ஒரு கோல் வருது இல்ல, அந்த கோலை யார் செட் பண்ணுவா தெரியுமா, அவர் செட் பண்றதா இருக்கும். ஆமேன். நீங்க ஒரு 10 வருஷம் நீங்க நல்லா ஜோம் பண்ணி நல்லா பைபிள் வாசித்து நீங்க எழுதுங்க உங்க வாழ்க்கைய, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்ப இப்படி இருக்கேன், ஆனா இன்னொரு 10 வருஷத்துல நான் இப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், என் காரியங்கள் எல்லாம் எனக்கு கை கூடும், என் காரியங்கள் எல்லாம் எனக்கு வரும், என்னோட வருமானங்கள்ல ஒரு பெருக்கம் உண்டாகும், நான் கடன் கொடுப்பேன், நிறைய பேர் என்ன தேடி வருவாங்க, என்ன தேடி ராஜாக்களே வருவாங்க, அவங்க தேசங்களுக்கு கடன் வாங்க. ஆமீன். அப்படி யோசிங்களேன், யோசிங்களேன், யோசிங்களேன். ஏன் தெரியுமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், எல்லாத்திலையும் மேலானவைகளை தேடுங்கள். ஆமேன், ஆமேன். நிறைய பேர் நம்ம சர்ச்சில் இப்ப எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, இதெல்லாம் உலகப்புறமானது, உலகப்புறமானது எல்லாமே. அப்புறம் எதுக்குப்பா உலகத்துக்கு வந்த, அது வந்து தேவன் என்ன பண்ணிட்டாரு, என்னைய பாடுபடுத்தி என்னை உருக்க இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆமேன். அதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா, ஆரம்பத்திலேயே அவ்வளவுதான். ஏன் தெரியுமா, இவனை எடுத்துக்கோங்களேன், ஆதாம் எடுத்துக்கோங்களேன், பாவம் செஞ்ச உடனே தேவன் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், போட்டு தள்ளிட்டு இன்னும் 2 பேர்த்த கிரியேட் பண்ணி அந்த மைண்ட்ல செட்டிங்ஸை மாத்தி விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தேவனையே தேடிட்டு இருப்பான், வேற யாருமே அவனுக்கு என்ன பண்ண தெரியாது, கண்ணே தெரியாது, யாரையும் பார்த்துக்க மாட்டான், என்ன பண்ணுவான், தேவனை மட்டுமே தேடுவான். சாத்தான் வந்தாலும் யாரெல்லாம் எனக்கு தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அப்படி இருந்திருக்கலாம். பாருங்களேன், அவர் கிரியேட் பண்ணதே அவரால் என்ன பண்ண முடியல தெரியுமா, டெஸ்ட்ராய் பண்ண முடியல, கஷ்டப்படுறாரு. நோவாவே எடுத்துக்கோங்களேன், ஒரு பேழைக்குள்ள வச்சு அவனையாவது காப்பாத்தி அவன் மூலமாவது என்ன பண்ணணும், பெருக்கி எடுத்துடணும்னு நினைச்ச தேவன் தான். நோவாவையும் கொண்டுட்டு புதுசா கூட ஒன்னு என்ன பண்ணியிருந்திருக்கலாம், கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா, கிரியேட் பண்ணதை டெஸ்ட்ராய் பண்ண மாட்டார். உங்க வாழ்க்கையில ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்காரா, அதை டெஸ்ட்ராய் பண்ண மாட்டார். அதை நீங்க அடையிற வரைக்கும் உங்களை நடத்திக்கிட்டே இருப்பாரு. நீங்க பின்னாடி ஓடினாலும் உங்களுக்கு புரிய வச்சு என்ன பண்ணுவார் தெரியுமா, வழிகள்ல நடத்துவார். அவர் வழிகள் செவ்வையாய் நடக்கும். ஆமேன், ஆமேன். அதே மாதிரி பிரேயர் சேஞ்சஸ் தி ஃபோக்கஸ். ஆமேன், ஆமேன். நான் வந்து என்னோட இமேஜினேஷன்ல நான் இந்த இடத்துக்கு போவேன், இப்படிதான் போவேன்னு நினைச்சிட்டு இருக்க நேரங்கள்ல ஆண்டவர் ஃபோக்கஸை மாத்துவார். உங்க இமேஜினேஷனை சீக்கிரமா அடையிறதுக்கான ஃபோக்கஸை மாத்துவார். ஆமேன். அவரோட உறவாடுனா மட்டும் போதும், அவரோட உறவாடிட்டே இருந்தீங்கன்னா மட்டும் போதும். பாருங்களேன், உனக்கு ஷார்ட்கட்டு தான் தரேன்பா, இதுல போப்பா, உனக்கு தடைகள் வருதா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பண்ணு, போய்கிட்டே இரு, நீ என்ன பண்ணு, போயிட்டே இரு, தடையெல்லாம் என்ன பண்றேன் நான் பாத்துக்கிறேன். பிசாசுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், அங்க போய் அடைஞ்சானா என்ன பண்ணிடுவான், தேவனையே துதிச்சுக்கிட்டே இருப்பானே, நம்ம என்ன பண்ண முடியாது, உள்ள வர முடியாது, நம்ம உள்ள வந்தா என்ன பண்ணுவானுங்க, சுடுவானுங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, உள்ள வருவான். நீங்க ஆண்டவரோட கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு வார்த்தையில அவனை அடிக்கலாம். ஆமேன். சொல்லால அடிக்கலாம். இது தேவன் கொடுத்தது கிடையாது, இது பிசாசு உள்ள கடந்து சண்டை போடுறான். வெளியே போ பிசாசே, நான் என்ன பண்றேன், என்னோட ட்ரீம்ஸை நோக்கி ஓடுறேன் 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 ஓடுறேன்னு இருக்கணும். ஆமேன். இன்னைக்கு நமக்கு ட்ரீம்ஸ் இல்லாததான் பாருங்களேன் காரணமே, ஒரு இமேஜினேஷனே இல்லாம போன போக்குல அப்படியே போயிட்டே இருக்கிறோம். போன போக்குல இப்படி போயிட்டே இருக்கேன்ப்பா, டேம் மாதிரி நடுவில் பிசாசு வந்து என்னை அடைச்சிட்டான், நான் என்ன பண்றேன், பேசாம நல்லது தானே, எனக்கு சோறு வருது, நான் காணிக்க கொடுக்குறேன், நான் சந்தோஷமா இருக்கேன், குடும்பம் இருக்குது, நல்ல ஜாலியா இருக்கிறேன், சொந்தக்காரங்க இருக்காங்க, அப்படியே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஓட்ட ஒரு இடத்துல நிப்பாட்டி அவன் என்ன பண்றான் தெரியுமா, பாருப்பா மற்றவனுக்கெல்லாம் குடும்பமே இல்லை, உனக்கு என்ன இருக்குது, குடும்பம் இருக்குது, அவனுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லை, உனக்கு எப்படி இருக்கு சந்தோஷமா. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த சின்ன சின்ன ஆசைகளுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா, அடிப்படையக்கூடாது. பிசாசு இதெல்லாம் கொண்டு வருவான், பிசாசு இதெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். உன் திராணிக்கு இவ்வளவுதான், உன் திராணிக்கு இது கிடைக்கிறது எப்படி பெருசு பெருசு. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும் அந்த நேரத்துல, என் தேவன் என் திராணியை காட்டிலும் அதிகமான தேவன். ஆமேன், ஆமேன். நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், என் பாதைகள்ல ஓடிக்கிட்டே இருப்பேன். என்னோட ஒரு காரியம் உடையுதா, அப்ப அடுத்த காரியம் பெருசா இருக்க போகுது. ஆமேன். என்னோட ஒரு பார்வை என்னை மறைக்கிறியா, ஆண்டவர் எனக்கு பெரிய பார்வையை தருவார்.
ஆமென், ஆமென். எனக்கு கண்களை திறப்பாரு. நான் அக்கினி மதமான ரதங்களை பார்ப்பேன் என்ன சுத்திலும். ஆமென். அங்க இல்லைனாலும் என்ன பண்ண முடியும்? என்னால பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? என்னோட இமேஜினேஷன் பெருசு. ஆமென், ஆமென். அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவரே அப்படியே ஒரு உயர்த்துவோமா? அப்படியே உயர்த்துவோமா? ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே நான் எதுவுமே யோசிக்காம ஆண்டவரே என் பாதைகள்ல ஆண்டவரே நான் தடுமாறி கொண்டிருந்தேனே ஆண்டவரே. ஆண்டவரே என் பாதைகளை எல்லாம் செவையாக்குற தேவன் ஆண்டவரே, உம்மிடத்துல இருந்து வர இமேஜினேஷனை இந்த பிசாசு தடுத்து போட்டிருக்க பொழுது ஆண்டவரே நான் அமைதியா இருந்துட்டேனே ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு அந்த பிசாசு தடுத்து போன காரியங்கள் எல்லாம் எனக்கு திரும்ப வரட்டும். அவன் திருடின என்னோட செல்வங்கள், என்னோட சுகங்கள், என்னோட பலன்கள் எல்லாத்தையும் எனக்கு திருப்பி தாங்க ஆண்டவரே. என் இமேஜினேஷன் பெருசா நீங்க கட்டளையிட போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என் ஃபோக்கஸை நீங்க இமேஜினேஷன் திருப்ப போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நீங்க பழுகி பெருகி குலுகி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நான் ஒரு இடத்துல மடங்கி போய் கிடக்க போறது இல்ல, ஒரு இடத்துல ஒடுங்கி போய் கிடக்க போறது இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எனக்கு வச்சிருக்க வழியில ஆண்டவரே நான் போய்கிட்டே இருக்க போறேன்ப்பா. நீங்க என்னை நடத்துற தேவன், நீங்க என்னை தாங்குகிற தேவன், நீங்க என்னை சுமக்கிற தேவன், நீங்க என்னை தப்புவிக்கிற தேவன். ஆண்டவரே, நீங்க இருக்கும்போது ஆண்டவரே என் இமேஜினேஷன் மேலானதா இருக்கும்ப்பா. மேலானதாய் தேட போகிறோம். நாங்க மேலானதாய் தேட போகிறோம். எங்க வாழ்க்கை பூத்து குலுங்க போகிறது. எங்க வாழ்க்கை பூத்து குலுங்க போகிறது. எங்கள் சபைகள் நிறைந்து வழிய போகிறது. ஆண்டவரே, நீங்க அதை நடத்துங்க ஆண்டவரே. நீங்க அதை நடத்துங்க. எம் மூலமாய் நடத்துங்க ஆண்டவரே. எம் மூலமாய் நடத்துங்க ஆண்டவரே. என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூரம் ஓடி போன பொழுதும் ஆண்டவரே என்னை தேடி வந்து என்னை அழைத்த தேவன் நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் இமேஜினேஷனை எல்லாம் நடத்த போற தேவன் நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைக்குவதற்கும் மேலாக செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் மேலாக நினைக்க போகிறேன் அப்பா. ஆண்டவரே, என் திட்டங்களை எல்லாம் கை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீ கை கொடு செய்கிற தேவன் ஆண்டவரே. நீரே தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவரே ஒரு நங்கூரமா எங்களுக்குள்ள நீங்க ஊனுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க இமேஜினேஷன்ல பெருக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையை நீங்க பெருக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை கொண்டு பல ஜனங்கள் இங்க தேடி வர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் பெருக்கத்தை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை கொண்டு செய்வேன்னு சொன்ன காரியங்களை என்னை கொண்டு மட்டுமே செய்யக்கூடிய தேவன் நீங்க ஆண்டவரே. என்னை கொண்டு நீங்க செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்படியே உயர்த்துங்களேன், உயர்த்துங்களேன், உயர்த்துங்களேன். அவர் இமேஜினேஷனை நம்ம இமேஜினேஷனை அவர் இமேஜினேஷனா செய்து நடத்துற தேவன் ஆண்டவரே. உங்களுக்காக ஒரு பரலோகத்தை இறக்க விட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன், அழகு பார்க்கிற தேவன். உங்களுக்காக ஒரு தேவ தூதர் சேனையை இறக்கி உங்க இமேஜினேஷனை அவர் செய்யறதுக்கு அவர் ஆவலா இருக்கிறார் பாருங்களேன், ஆசையா இருக்கிறார் பாருங்களேன். உங்களை சுத்தி பாருங்களேன், தேவ தூதர்கள் இருக்கிறார் பாருங்களேன். நீங்க இமேஜின் பண்ணா மட்டும் போதும், நீங்க இமேஜின் பண்ணி அவரோட கனெக்ட் இருந்தா மட்டும் போதும். உங்க போக்கஸை எல்லாம் அவர் நேரா மாத்துவாரு. நீங்க யோசிங்களேன். சுகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க முந்தி எப்படி இருந்தீங்கன்னு யோசித்து பாருங்களேன். அதை காட்டிலும் அழகாவும், அதை காட்டிலும் நல்லாவும், அதை காட்டிலும் பலனாவும், அதை காட்டிலும் பொருளாதாரத்திலையும் ஆண்டவர் உங்களை மைட்டியா யூஸ் பண்ணுவாருங்க. மைட்டியா யூஸ் பண்ணுவாருங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? இமேஜின் மட்டும் பண்ணுங்களேன். இமேஜின் மட்டும் பண்ணுங்களேன். உங்களுக்கு ஈஸியானதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். இமேஜின் பண்ணி என்னோட கனெக்ட் ஆகுப்பா, என்னோட கனெக்ட் ஆகுப்பா. நான் கொடுக்கிற இமேஜினேஷன்ப்பா, நான் உனக்கு கொடுக்கிறேன்ப்பா. நான் உன்னைய ராஜாவா ஆக்குறேன்ப்பா, நான் உன்னை ஆசாரியனா மாத்துறேன்ப்பா. நீ இமேஜின் மட்டும் பண்ணுன்னு சொல்றாரு. அவர் அப்படியே இமேஜின் பண்ணுங்களேன், இமேஜின் பண்ணுங்களேன். நீங்க உங்க தேவைகளை எல்லாம் இமேஜின் பண்ணுங்களேன். உங்களுக்கு இன்னும் எவ்வளவு தேவை இருக்கோ இமேஜின் பண்ணுங்களேன். மேலானதை இமேஜின் பண்ணுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போறாரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போறாரு. நம்ம இப்படியே இருக்க போறது இல்லைங்க. நம்ம பழுகி பெருகி இந்த தேசத்தை நிரப்ப போறோம், இந்த பூமியை நிரப்ப போறோம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், உங்களை ஆசீர்வதிப்பதே அவர் ஆசை, உங்களை ஆசீர்வதிப்பதே அவர் சித்தம், உங்களை ஆசீர்வதிப்பதே அவரோட லட்சியமா இருக்கு பாருங்களேன். அவரோட இமேஜினேஷன் உங்களை காட்டில் பெருசா இருக்குங்க. நீங்க இமேஜின் பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேசத்தை காட்டிலும் நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? செழிப்பா இருப்பீங்க. இந்த தேசத்தை காட்டிலும் நீங்க எப்படி தெரியுமா இருப்பீங்க? பலவானா இருப்பீங்க. நீங்க உங்களை பூச்சி நினைக்கிறீங்களா? அவர் உங்களை பற்கள் உள்ள இயந்திரமா மாத்திர தேவன் அவருங்க. அவர் பெருசாக்குற தேவன் அவருங்க. இமேஜின் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய காரியங்களை தர்றதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற
கட்டுகளை முறிச்சு அடிங்க. இன்னைக்கு சாத்தானை விரட்டி விடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்ன காணாம இருந்தாரு நீங்க நினைச்சீங்களா? நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை கண்டு கொண்டே இருக்கிறாருங்க. என் புள்ள எப்ப பாக்கும், என்கிட்ட எப்ப கேட்கும்னு ஆசையா இருக்காருங்க. நீங்க அவர்கிட்ட கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஒரே கிரபரபரதலபரதலபா, ஒரே கிரபரபரபரபா, ஒரே கிரபரபா. ஓ பரிசுத்தரே, அப்படியே அவரை உயர்த்துங்களேன், உயர்த்துங்களேன். ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு அழகா செஞ்சிருக்கீங்களே ஆண்டவரே. நான் கண்ணை மூடிட்டு இருந்துட்டேனே ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் காரியங்களை எல்லாம் வாய்க்க செஞ்சீங்களே, ஆனா இன்னும் நான் கனவு கண்டது போல இருந்துட்டேனே ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இமேஜின் பண்றேன் லார்ட், இமேஜின் பண்றேன் லார்ட். ஆண்டவரே, என் தேவைகளுக்கு மேலாய் செய்த தேவன் ஆண்டவரே, உம்மிட நான் இமேஜின் பண்றேன் லார்ட். ஆண்டவரே, இமேஜினேஷனால ஆண்டவரே உங்க கிருபையை நான் இமேஜின் பண்ணாதனால உங்க கிருபையை இழந்துட்டேனே. நான் உங்க மேல இருந்த விசுவாசத்தை இழந்துட்டேனே. இன்னைக்கு நான் இமேஜின் பண்றேன் லார்ட், உங்க மேல விசுவாசத்தை வைக்கிறேன் லார்ட். உங்க கிருபையை நான் உருசி பார்க்கிறேன் லார்ட். வரதலபா, வரக்கிற வரபரபரபரபலா. ஓ பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆண்டவரே, எங்களோடு இருந்து ஆண்டவரே, எங்களோடு உங்க காரியங்களை எல்லாம் பகிர்ந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க காரியங்களை எல்லாம் ஆண்டவரே நாங்க பார்க்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்க சுதந்திர கொள்ள போறதுக்காக நன்றி, சுதந்திரித்துக் கொள்ள போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்க காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடிக்க போறதுக்காக நன்றி. கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்துல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் எப்பொழுது பேசினாலும் நம்முடைய ஜனத்திற்கு என்ன பேசணுமோ அதை சரியாய் பேசுவார். ஆமென், ஆமென். என்ன அடுத்த வாரத்தில் நாம் பேசலாம் அப்படின்னு இருந்ததை கொஞ்சம் முன்னாடியே பேசியாச்சு. அவ்வளோதான். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால், விசுவாசம் நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வர வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அதை குறித்ததான ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நன்மையை காண்பேன் அப்படின்னு பார்க்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள விசுவாசம் வருகிறது. நான் சொல்ல, விசுவாசங்கிறது சாதாரணமா தானா வந்துராது. முதல்ல நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வர வேண்டும். இந்த நம்பிக்கை தான் அடித்தளமா இருக்கிறது. அதற்கான ஒரு அடித்தளம் தான் இந்த இமேஜினேஷன். நம்மளை அப்படி உட்கார்ந்து பகற்கனவு காணுவது அல்ல. பகல் கனவு காணுகிறது அப்படின்னு சொன்னா உட்கார்ந்துக்கிட்டு நாளை காலையிலேயே நான் BMW கார்ல போற மாதிரி கனவு காணுகிறது, அது இல்லை. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான மிகப்பெரிய ஒரு கிரேஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மாலே கனவு காண முடியும், கற்பனை செய்ய முடியும். நம்ம வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நாம் கண்ட கற்பனைகள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா நெகட்டிவா கற்பனை கண்டிருப்போம். ஆனா அந்த கற்பனையில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நான் மோட்டிவேட் பண்ணப்படுவோம். ஒருவேளை வீக்கா நான் கற்பனை பண்ணேன் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் வீக்கா தான் மோட்டிவேட் பண்ணப்படுவேன். எனக்கு அது தகுதி இல்லை, எனக்கு அதுல லாயக்கு இல்லை, எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வீக்கா நான் கற்பனை பண்ணேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய சரீரம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வீக்கா தான் ரியாக்ட் பண்ணும். நான் அதே நேரத்தில் நான் நேர்மறையாய் கற்பனை செய்து அதில் நான் வரும் பொழுது நான் நேர்மறையாய் செயல்பட ஆரம்பிப்பேன். இப்போ யோசித்து பாருங்க, ஒரு சாதாரணமாக ஒரு அரசியல்வாதியை யோசித்து பாருங்க. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு வட்ட செயலாளர் அல்லது சதுர செயலாளர் இருக்கிற மாதிரி அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் இல்லை. அப்படி இருக்கிறவங்கலாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று என்ன ஆகும், நம்ம கடைசி வரை எப்படியே இருந்துட்டு போயிடலாம், ஒரு தொண்டனாவே இருந்துட்டு போயிடலாம். அவர்கள் தொண்டராக இருக்கிறாங்க. சிலர் ஓட்டு மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு பதவிக்கு வரணும்னு சொல்லி கொஞ்சம் முயற்சி பண்றாங்க. அந்த பதவிக்கு வந்த உடனே அப்பாடா சாகுற வரை இதே பதவியில இருக்கணும்னு விரும்புகிறது கிடையாது. அந்த பதவிக்கு வந்த உடனே அவன் பார்வை எங்க போயிருது தெரியுமா, அடுத்த பதவி என்பது கற்பனையா வர ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம போய் வணக்கம் சொல்றோம், நம்ம போய் அவங்களை உயர்த்துறோம். இன்னும் கொஞ்ச நாள் வரும்போது நான் அந்த இடத்துக்கு போகணும், நான் அந்த இடத்துக்கு போகணும். இப்படி மாறி மாறி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க போய்கொண்டே தான் இருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதை ஆரம்பிக்கும் போதே அவர்களுக்குள்ள என்ன வந்துருது. ஆனால் சில நேரங்களில் சில தருணங்களில் விசுவாசிகள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்திலிருந்து
அப்படியே எப்படி இருந்தா போதும், ஒரு விசுவாசியாவே இருந்தால் போதும் என்கிற நிலைமைக்குள்ள வந்துடுறோம். அப்படியே தான் இருக்கிறோம். நம்முடைய கற்பனைகள் விரிவடையும் போது, நான் சொல்றேன், நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இருதயத்தின் நினைவுகள் அப்படிங்கிறது கற்பனை. அந்த இமேஜினேஷனுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வெளியவும் என்ன பண்ணுவோம்னா செயல்பட ஆரம்பிப்போம். ஒரு கலெக்டரா வரணும்னு கற்பனை பண்ணுகிற ஒரு நபர், ஆசைப்படுற ஒரு நபர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கலெக்டராய் வருவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கலெக்டர் அப்படிங்கிறது கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிற ஒரு பொசிஷன் அல்ல. அதற்கென்று என்ன பண்ணும், ஆனா அந்த திங்கிங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் கலெக்டரா மாற போறேன் அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கான வழிகள் நமக்கு தெரியாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட கண்டுபிடிக்க மாட்டோம், வாய்ப்புகளை கூட நாம் கண்டுபிடிக்க மாட்டோம். நேற்றைய தினத்தில் சும்மா இந்த A to B அடையார் ஆனந்த பவன் அதனுடைய ஓனர் ஸ்ரீனிவாசன் அவர் பேசினதை கேட்டேன். அவங்க அப்பா அவர் கையில அந்த இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் சொன்னது என்னன்னா, அந்த நேரத்தில் அவங்களுடைய ஒரு நாள் அந்த சம்பாத்தியம், அந்த வருமானம் அப்படிங்கிறது 4000 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் ஆயிட்டு இருந்துச்சான். அந்த நேரத்தில் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் என்ன ஆகணும்னா சேல்ஸ் 1 லட்சம் ரூபாய்க்கு போகணும்னார். 1 லட்சம் ரூபாய்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாராம். இவர் சொன்னாராம், இல்லை இன்னொரு பக்கத்துல ஒரு சைவர் போட்டுக்கலாம் அப்படின்னாராம். அவங்க அப்பாவோட எண்ணம் என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த பிசினஸ் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் வர்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. இவர் சொன்னது என்னன்னா, பக்கத்துல இன்னும் ஒரு சைவர் போட்டா போதும் அப்படின்னாராம். அவங்க அப்பா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா. ஆனா சொல்லுங்க, இவர் பொசிஷன் எடுக்கும்போது அந்த A to B இவர் எடுப்பதற்கு முன்பதாகவே நான் இன்னொருத்தரோட பார்ட்னர் சேர்ந்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறார். முதல் நாள் சேல்ஸே 1 லட்சம் ரூபாயாம். அந்த 1 லட்சம் ரூபாய் வந்தவுடனே அவங்க அப்பா சொன்னாரா, யாரா உன் பார்ட்னர் அப்படின்னு சொன்னா, நீங்க தான் என் பார்ட்னரு அப்படின்னாராம். அவருக்கே தெரியாம சும்மா அவர் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டே சேல்ஸ். இன்றைக்கு அவர்களுடைய பிரான்ச்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. 145 பிரான்ச் இருக்கான். அவர் ஒவ்வொரு டைம் என்ன அப்படின்னு சொன்னா, வேற ஒன்னும் செய்யல, ஏற்கனவே இருந்த டார்கெட்டுக்கு பக்கத்துல இன்னொரு சைவர் போட்டுக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா சொன்னாரு 1 லட்சம் ரூபான்னு, நான் ஒரு பக்கத்துல ஒரு சைவர் போட்டேன், அதற்கப்புறம் இன்னொரு சைவர் போட்டேன், இன்னொரு சைவர் போட்டேன். இப்ப என்ன அப்படின்னு கேட்டா 1000 கோடி ரூபாய் டர்ன் ஓவருக்கு கொண்டு வரணுமா. நான் சொல்றேன், அச்சீவ் பண்ணி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு அவார்டு கொடுப்பதற்காக நியூயார்க்கு தெரிந்த ஒரு நண்பர் கூப்பிட்டு அவார்டு கொடுக்கறதுக்காக அங்க கூப்பிட்டு இருந்தாங்களாம். போகும்போது கேட்டவங்கள்ட்ட, அந்த நம்ம விசா ஆபீஸ்க்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கேட்டிருக்கிறாங்க. எம்பசிக்கு போயிருக்கிறார், அமெரிக்கன் எம்பசி. என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அங்க போய் உங்க ஊர்லயும் பார்த்து என்ன பண்ண போறேன், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு தான் சொன்னாராம். 10 வருஷத்துக்கு சீல் வச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் போனது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக இல்ல, ஒரு அவார்டு வாங்குறதுக்காக. ஆனா அதுக்கப்புறம் சொல்லுகிறார், போயிட்டு பார்த்துட்டு 3 பிரான்ச் ஆரம்பிச்சாங்களாம். நான் சொல்றேன், தரிசனம் இருந்தால் வாய்ப்புகள் நமக்கு முன்னாடி இருக்கு. அந்த கற்பனை நமக்குள்ள உருவாக வேண்டும். தரிசனம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் தீர்க்க தரிசனங்களை சொல்லும் போதே என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கூட்டிட்டு போய் வெளியே தான் காட்டுகிறார். எப்பா வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, இந்த மணலை என்ன கூடுமானால் எண்ணு. இவன் பாருங்க, அதை பார்க்கும் பொழுதே என்ன ஆகும், ஒரு கற்பனை வருகிறது. ஆனா இங்க பிள்ளை இல்லாத நேரத்திலேயே ஆண்டவர் ஒரு இமேஜினேஷனை கொடுக்கிறார். நான் சொல்ல, அந்த கற்பனைகளை உருவாக்குவதுதான் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ராங்கா நமக்குள்ள உருவாக்குவதுதான் தீர்க்க தரிசனம். நம்ம என்ன நினைச்சோம்னா, தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொன்ன உடனே என்ன ஆயிரும், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம எப்படி வேணாலும் இருந்தாலும் தீர்க்க தரிசனம் தானாய் நிறைவேறும் என்று சொல்லி நம்ம அந்த கற்பனையை விட்டுறோம். ஏன்னா யாரு கற்பனை? அது ஆண்டவருடைய கற்பனை. அவர் தானே சொல்லி இருக்கிறாரு. நான் சொல்லேன், நமக்குள்ளே அந்த கற்பனைகள், அந்த எண்ணங்கள் நிரப்பாத வரைக்கும் அதை நாம் சுதந்திரிக்க முடியாது. ஆனா நிரப்பிருச்சுன்னா நமக்கு தூக்கம் இருக்காது. நமக்கு எப்ப தெரியுமா தூக்கம் இல்லாம இருக்கணும்?
என்னுடைய தரிசனம் நிறைவேறுவதில் தான் தூக்கம் இல்லாமல் இருக்கணுமே ஒழிய என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடாது. என்னுடைய நெருக்கங்கள் என்னுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடாது. எனக்கு இருக்கக்கூடிய தரிசனங்கள், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதான அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதிலே நான் எவ்வளவு தீவிரமாய் செயல்பட வேண்டும் என்கிறதான அந்த அந்த ஒரு தீவிரம் நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவர் அதை பேசி இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வருஷத்துல இன்னும் ஒரு 2 மாசம் இருக்குது. 2021 2 மாசம் இருக்குது. 2022 நான் எப்படி இருக்க போகிறேன் என்பதற்கு நம்ம இப்பொழுதே என்ன பண்ண முடியும்? காத்துக்கிட்டு இருக்காதீங்க. 1ஆம் தேதி ஆண்டவர் என்ன பேசுவார்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் என்ன பேசுவார்னு காத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஆண்டவரே நிறைவேற்றட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? நம்ம வாட்டுக்கு அமைதியா இருக்கிறோம். ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு முந்தி போங்க அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. ஆண்டவருக்கு முன்பதாக ப்ரிப்பேர்டா இருங்க, ஆயத்தம் உள்ளவர்களா இருங்கள். ஓடுவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறவர்களுக்கு தான் வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வாய்ப்பு சின்னதா இருக்கலாம். அந்த சின்ன வாய்ப்புகளை கூட நம்மாலே பயன்படுத்த முடியும். ஆனா அந்த ஆயத்தமே இல்லை அப்படின்னு சொன்னா, நம்மளை கொண்டு போய் நிறுத்தி ட்ராக்ல நிறுத்தி தள்ளி விட்டா கூட நம்மால ஓட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஆயத்தம் இல்லை. ஸோ அந்த ஆயத்தம் உள்ளவர்களா இருப்போம். இந்த 2 மாதங்களில, நவம்பர் டிசம்பர் மாதங்களில நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஏற்கனவே நம்ம கேட்ட மாதிரி, ஜோன் சொல்ற மாதிரி, உட்கார்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிளானை எழுத ஆரம்பிங்க. ஐயோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லாம தான் டிராயிங் போடணும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டல்ல, டிராயிங் போடும்போது எதுவுமே இருக்காது. நீங்க டிராயிங் போட ஆரம்பிச்சீங்கன்னா தான் அதற்கான தேவைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், அதற்கான ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், உங்களை எப்படி ஆயத்தப்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பாருங்க, நான் ஒரு சில காரியங்களை செஞ்சுட்டே இருக்கிறேன். எதற்காக அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே 2017 இருந்து ஒரு சில திட்டங்களை போட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ 5 வருஷ பிளான் அப்படின்னு போட்டிருந்தேன். 2022 வரும்போது 5 வருஷம் முடிஞ்சிரும். ஆனா நான் திரும்பி பார்க்கிறேன், ஏற்கனவே போட்டு வைத்த திட்டங்களில பெரும்பாலானவற்றை நிறைவேற்றுகிற சூழ்நிலைக்குள்ள வந்துட்டேன். என்னுடைய பர்சனல் லைஃப்ல என்னன்னா, எப்படி ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது நான் சொல்ல, அதுக்கு அடுத்து ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறேன். அது அவுட்கம்மா இருக்கும். என்னை ஆயத்தப்படுத்துறதுல என்ன செய்யணும் அப்படிங்கறத ஒரு சில திட்டம் போட்டிருந்தேன். அவுட்கம் என்னங்கிறத அடுத்து திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன். நான் நிச்சயமே சொல்லுகிறேன், வருகிற நாட்கள்ல அதுவும் நிறைவேறும். ஒவ்வொருவருமே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட இருக்கு இல்லை அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, எதுவாய் மாற விரும்புகிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துங்க. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தால், எனக்கு மட்டும் தனம் கிடைத்தால், எனக்கு மட்டும் அது கிடைச்சுனா, எனக்கு மட்டும் இது கிடைச்சிச்சுனா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு எப்படி மாறப்போகிறீர்கள், எதுவாக ஆக விரும்புகிறீர்கள் என்பதை உங்க கற்பனையில கொண்டு வாங்க. அதை எழுத ஆரம்பியுங்கள். ஒரு 5 வருடங்கள் கழித்து என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய பொருளாதார சூழ்நிலை, என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை, என்னுடைய வேத ஞானம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க திட்டமிடுங்கள். அதை எழுதி வையுங்க. எழுதி வச்சு அதுல போக்கஸ் பண்ணி நீங்க நடந்து கொண்டே இருங்க. நிச்சயமா அடுத்த கட்டத்திற்குள்ளே கடந்து செல்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹalleluya. இந்த 2021 ஆண்டின் 10வது மாதத்தை நம்ம முடிக்க போகிறோம். தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. இதுவரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா அம்மா நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விளைய செய்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர, இந்த நாளில தேவன் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர், எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சபையை, ஆண்டவரே, சபையில் வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஒவ்வொருவரும் தரிசனமுடையவர்களாய், ஆண்டவரே தேவ திட்டத்தை நன்கு அறிந்தவர்கள், ஆண்டவரே வாழ்க்கையிலே லட்சியங்களை உடையவர்களாய், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், தொடர்ந்து முன்னேறி செல்ல தேவன் நீங்க கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா எங்கள் உறவுகளிலே,
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஒரு லட்சியத்தை உடையவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வேலையிலே நாங்கள் ஒரு லட்சியத்தை உடையவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பத்திலே ஒரு லட்சியம் உடையவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரே. இவைகளை குறித்ததான ஆண்டவரே நல்ல ஒரு கற்பனை திறன் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற கற்பனையை ஆண்டவரே வடிவம் கொடுத்து நிறைவேற்றுகிற தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே வருகிற நாட்களிலே ஒவ்வொருவரும் தங்களை குறித்ததான தெளிவான தேவ திட்டத்தை அறிந்தவர்களாய் ஆண்டவரே தொடர்ந்து செயல்படும்படிக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு ஆண்டவரை அறிவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேரே. அந்த பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவன் பெரிய காரியத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். தேவ திட்டங்கள் வெளிப்படுவதாக, அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறதான ஆண்டவரே தேவ ஒத்தாசை உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க அற்புத கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இந்த நாட்களில ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சீசனல் பிசினஸ் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், தேவ கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வியாபாரங்களிலே தேவ வல்லமை கூட இருப்பதாக, தேவ தயவு கூட இருப்பதாக ஆண்டவரே. மனுஷர் கண்களிலே தயவு உண்டாவதாக ஆண்டவரே. ஒரு பாதுகாப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவரே கூட இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. சபையில பலவீனம் என்கிற வார்த்தை இருக்கக்கூடாது ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேவ பலத்தினால் நிரப்புங்க. சரீர பலன், ஆவிக்குரிய பலன், ஆத்தும பலன், பொருளாதார பலன் ஆண்டவரே, உறவுகளில பலன் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க அற்புத கரம் தொடர்ந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சகவாச சிநேகம் இப்பொழுதும் எப்பொழுதுமாய் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட